விஜய் வந்து திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன். ஆனால் திட்டுறாங்களா, மறுப்பு விளக்கத்தை கொடுங்க. உங்களால் பொது வெளியில் சிரிக்க முடியாது, மகிழ்ச்சியை உங்களை காட்டிக்க முடியாது. ஏன்னா மண்டைகளை ஓடிட்டே இருக்கும். நான் திமுகவை 100 விழுக்காடு இருக்கிறேன், அதிமுக 100 விழுக்காடு இருக்கிறேன். ஆனால் திமுக அதிமுக இதே போல தான் நடந்துச்சுன்னா Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திராவிடம் வேற, திராவிடர் வேற. அண்ணா சொன்னதும் பெரியார் சொன்னதுமே மாறுபட்டது. அதனாலதான் அண்ணா வழியில 6 பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க நாம் தமிழர். பார்ப்பனர் இடம் கொடுத்தா என்ன தவறு? நாங்க பாஜக எதுக்கு தான் இருக்கோம். திமுக தான் அப்பப்ப சமரசம் பண்ணுது. ஸ்டாலின் போறப்ப அங்க மோடியை புகழ்ந்து பேசினாரா? இல்ல, புகழ்ந்தே பேசினாலும் 2100 கோடி தராம தானே இருக்காங்க. அதாவது அங்க வந்து அங்கிட்டு அப்படி போய் வர்றது, இங்க என்ன இப்படி போய் வர்றது. நான் விவசாய குடும்பத்துல வந்து தானே. குடும்பத்துல இருந்து வந்து இப்ப விவசாயம் இல்ல. சிவராமன் அண்ணன் இருக்காங்க, பண்ணை வச்சிருக்காங்க. அதான் அவர் அந்த மாதிரி பண்ணையாருக்கா பார்த்து கொடுத்துருப்பீங்க சீட்டு. நீங்க என்ன சொன்னீங்க? 117 பெண்களுக்கு 1 திருநங்கைக்கு இப்படிங்களா அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? சாதி பார்த்து நான் அந்த இடத்துல பெரும்பான்மை சாதி உள்ள இடத்துல அந்த சாதி உள்ளவன நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிறப்ப மயிலாப்பூர்ல ஏன் அதை நிறுத்துனீங்க? மயிலாப்பூர்ல ஆர்எஸோட பிள்ளைகள் அண்ணன் சீமான், நான் மூத்த பிள்ளையாரு கமலஹாசன். கமலஹாசன் எங்க இருக்காரு? அல்ல உங்க நண்பர் தானே அவர். திமுக எதிர்ப்பு, அப்புறம் வந்து கூட்டணி போடாம தனித்து இன்னொன்னு இல்ல, இன்னொன்னு இப்போ எல்லா இளைஞர்களும் விஜய் நோக்கி போவாங்க. அதனால நாம் தமிழருக்கு வாக்கு ஒண்ணும் ஒரு 1.5 மாசம் தான் பொறுத்துருங்க. வணக்கம். சூடா ஸ்ட்ராங் அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறவர், அதுக்காக எந்த வாதமும் வைப்பார், அந்த வாதத்தின் எல்லைக்கும் போவார். அதோடு மட்டுமல்ல, அவருடைய கட்சி தலைவருக்காக முதல் கள பணியாளராக நிற்கக்கூடியவர். அவருடைய கட்சி தலைவர் யாராவது ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டா அதுக்கும் எந்த எல்லைக்கும் போவார், கடுமையாக பேசுவார். இப்போ வேதாரண்யம் வேட்பாளராக இறங்கியிருக்கிறாரு. முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலே அவர் வந்துருச்சு. அவருடைய பேர் இளம் வயசு. வாங்க அவரை சந்திப்போம். நாம் தமிழர் கட்சியின் இடபாவனம் கார்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கண்ணே. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக ஆட்டோவில் வந்து இறங்குற ஒரு சட்டமன்ற வேட்பாளர்னு இப்போ தான் பார்க்குறேன் இந்த எலெக்ஷனில். அது நான் இன்ட்ரோவில் சொல்ல மாட்டேன். நான் பார்த்ததுலேருந்து நாம் தமிழர் கூட பல பேர்கிட்ட பழகிட்டேருந்து இன்னமும் அந்த எளிமையோடயே இருக்குது. இல்லைண்ணே, எளிமைங்கிறது எல்லாம் இருந்து அப்படி போனால் பரவாயில்ல. நம்ம எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கிறோம். நான் நினச்சேன் பொலிரோவில் வருவாரோ, ஸ்கார்பியோவில் வருவாரோன்னு பார்க்குறேன். ராபிகளில் வருவோம், இல்லை நான் பக்கமாக இருந்தால் நடந்து வந்துடுவோம். அதில் ஒன்றும் இல்லை. இன்னமும் ராவணங்குடியில் தான். அப்போ வேற எங்கே இருக்குது? ராவணங்குடியில் தானே. இங்கே நான் வந்து சென்னைக்கு வந்தது வந்து 2011 வந்தேன். அடிப்படை நான் எப்படி இந்த அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா, நக்கீரனும் ஒரு விதத்தில் காரணம். 2009 வந்து ஈழப்படுகொலை சமயத்தில் நான் புதுக்கோட்டையில் மகாத்மான்னு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அண்ணன் முத்துக்குமார் இறந்து போகிறாரு. ஜனவரி 29 அண்ணன் முத்துக்குமார் இறந்து போகிறாரு. முத்துக்குமார் இறந்து போன சமயத்தில் பள்ளி கல்லூரிக்கெல்லாம் அன்றைக்கி கருணாநிதி அவர்கள் வந்து விடுமுறை விடுறாங்க. ஏன்னா போராட்டம் பெருகக்கூடாதுங்கிறதுனால. அப்போ அந்த சமயத்தில் விடுமுறை விட்டோடனே வீட்டுக்கு போகலாம், கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு நானும் போகிறேன். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் வந்து அப்போ ஒரு பதாகம் வைக்கப்பட்டிருக்கு, தமிழாவின் வரிப்பணத்தில் இனத்தை அழிக்க ஆயுதமாக அப்படின்னு. அதை பார்த்த மாத்திரத்தில் ஒரு இனம் புரியாத உணர்வு வருது. அந்த சமயத்தில் தெரியல அது இன உணர்வு அப்படின்னு தெரியலை. ஆனால் அதுக்கு பிறகு விசாரிக்கிறேன், என்ன அப்படின்னு விசாரிக்கிறேன். இது மாதிரி அங்கே ஈழத்தில் வந்து போராடினாங்க, தலைவர் போராடுறாரு, இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் இன்றைக்கி மாதிரி ஆண்ட்ராய்டு அலைபேசிலாம் கிடையாது. அப்போ அன்றைக்கி நக்கீரனில் வந்து மறக்க முடியுமான்னு ஜெகத் கஸ்பர் வந்து ஒரு தொடரில் இருந்தார். ஜெகத் கஸ்பர் வந்து இன்றைக்கி ஒரு உளவாளிங்கிற மாதிரி எனக்கு விமர்சனம் உண்டு. ஆனால் அன்னைக்கு எழுதினப்போ நான் அதை வாங்கி படித்தேன். அதே போல் ஈழம் குறித்தான செய்திகள் வந்து நக்கீரனில் நிறைய வரும். எப்பயும் வாங்கி படிச்சுட்டு அப்போ வந்து தலைவர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்படம் போட்டிங்க. அப்போ உயிருடன் உள்ளார், தலைவர் உயிரோடு உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அட்டைப்படம் போட்டிங்க. தலைவர் அப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரியும், தொலைக்காட்சியில் அந்த காட்சி அவரே பார்க்குற மாதிரியும், கையில் ஒரு பத்திரிக்கை இருக்கிற மாதிரியும். அந்த வயசில் என்ன நமக்கு தெரிலன்னா அது உண்மையாக போலியான்னு கூட தெரில. நான் அந்த தொலைபேசியெல்லாம் போட்டு அடித்து கேட்டுருவோமா, உண்மையாக பொய்யான்னு கேட்டுருவோமா அப்படிலாம் பல தடவை யோசிச்சிருக்கேன். அப்படி இருக்கப்போ அன்னைக்கு ஜெகத் கஸ்பருக்கு 2010-9 அந்த சமயம் 9 வந்து நான் மெயிலெலாம் போட்டிருக்கேன் அன்றைக்கி. அப்போ அன்னைக்கு வந்து அப்படி அந்த ஈழ உணர்வு வருது. அதுக்கு முன்னாடியே மிக கடுமையான கடவுள் பக்திமான். நான் கடுமையான கடவுளில் நம்பிக்கை உண்டு எனக்கு. நான் அந்த கல்லூரி விடுதலை படிக்கிறப்ப வந்து என் நண்பர்கள் வந்து 1 ரூபா கடன் வாங்கினா வந்து நான் 1 ரூபா காசை திரும்ப வாங்கிடுவேன். 1 ரூபா கொடுத்தா திரும்ப கொடுத்துட்றா அப்படின்னு. அந்த சமயத்தில் நான் கோயிலுக்கு போனால் மட்டும் 5 ரூபா போடுவேன்.
ஏன்னா அவ்வளவு பக்திமான் நான். சனிக்கிழமை ஆனால் வந்து ஆஞ்சநேயர் விரதம். கடவுள் திரும்ப கொடுத்ததா? அதை கொடுக்க போகிறாரு. சனிக்கிழமை காலை ஆனால் காலை சாப்பிட மாட்டேன். ஆஞ்சநேயர் விரதம். ஆஞ்சநேயர் கோயிலில் போய் திருத்திரமூரில் கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். இப்படி வந்து அதீதமான கடவுள் நம்பிக்கை, ஒரு இயல்புலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை, கூச்சு சுபாவம், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஆளாக தான் இருந்தேன். அவ்வளோ மக்கள் சாகிறப்ப வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இவ்வளோ மக்கள் சாகிறப்ப எந்த கடவுளும் வந்து காப்பாற்றலைங்கிற கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வருது. அது கடவுள் மறுப்பாக மாறிடுது. அதுக்கு பிறகு கடவுள் நம்பிக்கை இல்லை. இப்போ வந்து நம்ம முருகன், சிவன், கண்ணன் இவங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள்ங்கிற புரிதல் இருக்குது, தெய்வங்கிற புரிதல் இருக்குது. ஆனால் அவங்க இதிகாச புராணங்கள் சொல்கிறது போல் கடவுளுங்கிற கோட்பாடை நாம் தமிழர் கட்சியும் ஏற்கலை, நானும் ஏற்கலை. அதனால் வந்து இந்த பாதைங்கிறது 2009 ஆண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுச்சு. அதில் லட்சக்கணக்கான பேரில் நான் ஒருத்தர். அதுதான். இப்போ அந்த கடவுள் பக்தியர் பற்றி பேசுனீங்கன்னா அதில் முருகனை கூட கோட் பண்ணி பேசுனீங்க. அந்த முருகனுக்கான அரசியல் வந்து இப்போ தமிழ்நாடு காலத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வருது. மார்ச் 1ஆம் தேதி கூட பிரதமர் மோடி திருப்பரங்குன்றத்துக்கு வராரு. அவர் எதை காரணமாக வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு மதவாத அரசியலை இப்போ நாம் தமிழர் கட்சி எப்படி அணுகுறாங்க? எப்படி பார்க்குறோம்னா, அண்ணன் கூட 2014 வீரத்தமிழ் முன்னணி தொடங்கினார். எங்கன்னா பழனியில் முருகன் கோயில் அடிவாரத்தில். அப்போ சொல்கிறப்பே வந்து முருகன் வந்து எங்களை படைச்சவன்னு நாங்கள் கொண்டாடல, எங்களை பாட்டன்னு கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னோம். அதாவது நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய இந்த வீரத்தமிழ் முன்னணி அரசியல்ங்கிறது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிரான அரசியல். ஆரியத்தோட குணாதிசயம் என்னன்னா, ஆரியத்துக்கு வந்து சொந்தமாக எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்தி கொள்ளும். அப்படி வந்து வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்திய வரலாறு என்பதே பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான சண்டை அப்படின்னு நான் அம்பேத்கர் சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான சண்டை தான் இந்திய வரலாறுனா, இங்கே புத்தரையே விஷ்ணுவின் 3ஆம் அவதாரம்ங்கிறாங்க. மராத்திய சிவாஜி வந்து படை தளபதிகளாக வந்து இஸ்லாமியர்களை வச்சுருந்தார். ஆனால் மராத்திய சிவாஜியை வந்து தன்மைப்படுத்திட்டாங்க. வரலாறு வந்து அவர் தனி சமயம், ஆனால் வரலாறு தன்மைப்படுத்திட்டாங்க. அதே போல் வள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னாரு, அவர் இன்னைக்கு இந்துங்கிறான். அதனால் அம்பேத்கர் இந்துவாக பிறந்துட்டேன், இந்துவாக இறக்க மாட்டேன்னாரு, அவர் இந்துத்துவ அம்பேத்கர்ங்கிறான். இப்படி எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்திக் கொள்கிற அந்த ஆரியத்தோட அந்த செயல்பாடுகளை ஒன்று. எப்படின்னா, அய்யனாறு, கருப்பண்ணசாமி, சுடலமாட, மதுரை வீரன் போன்ற நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் மீது கை வைக்காத ஆரியம் அதே சமயத்தில் சிவன் மீது, முருகன் மீது கை வைத்து திருடி கொண்டு அதை இதிகாச புராணமாக மாற்றிக்கிச்சு. அதாவது அந்த கதாபாத்திரங்களை எடுத்துக்கிட்டு கதை யுசத்தை மாதிரி புனைஞ்சுக்கிட்டான். முருகனுங்கிறவன் வந்து ஒரு இதிகாச புராண கதாபாத்திரம் இல்லை, வாழ்ந்து மறைந்த முன்னோர், பல தலைமுறைக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்த முன்னோர். தமிழ்நாட்டில் எப்போ வந்து பாஜக முருகனை பேசுன்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 2020க்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து பிள்ளையாரை பேசுவாங்க, பிள்ளையார் சுற்றி ஊர்வலத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, கலவரத்தை ஏற்படுத்துவாங்க, அதன் மூலமாக வாக்கு வேட்டையாடுவாங்க. 2020 சமயத்தில் வந்து இந்த நாத்திகன்னு ஒருத்தர் அந்த கருப்பர் கூட்டம்ங்கிற வலைவழியில் வந்து முருகனை குறித்து இழிவாக பேசுகிறாரு. அது வந்து பேசுபொருளாகுது, அரசியல் களத்தில் வந்து கடும் சர்ச்சையாக மாறுது. அப்போ தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு பெரிய சந்தை இல்லை போல இருக்குது, இங்கே முருகனுக்கு தான் சந்தை உணர்ந்துக்கிட்டு அது வரைக்கும் ஜெய்காலி ஓம்காலிங்கிற முழக்கம் போட்ட பாஜக அதுக்கு முறை தான் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி முருகன் மீது விற்குது. அதாவது முருகன் அரசியல் எடுக்கிறது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தன்லாபத்துக்காக. நாம் தமிழர் கட்சி அதை ஏற்கலை, எதுக்குறோம். அவன் வந்து தமிழில் முன்னோர்னு சொல்கிறோம். இங்கே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறப்ப பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியோ சங்பரிவார அமைப்புகளோ எதுவுமே நம்ம கோரிக்கை ஆதரவு வைக்க வந்து நிற்கலையே. அப்போ நாம் தமிழர் கட்சி பார்க்குற பார்வை வேறு, அவங்க பார்க்குற பார்வை வேறு. இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார், ஆனால் இன்றைக்கி திமுக சொல்லாது. அண்ணா மீது நமக்கு வந்து அவரோட ஆட்சி முறையில் விமர்சனம் இருக்குது, ஆனால் காப்பியங்களை இலக்கியங்களை கொண்டாடினார். பெரியார் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு, ஆனால் பெரியார் இவராவும் கூட அவரும் கூட இந்துக்கள் இல்லை அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக வந்து நாங்கள் பெரும்பான்மை இந்துக்கள் அப்படின்னு சொல்லுது. ஐயா சேகர்பாபு நான் இந்துக்கள்ங்கிறதுல பெருமிதம் கொள்றேங்கிறாரு. அப்போ நாங்கள் மட்டும்தான் தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சிவன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல, சிவன் முருகனும் அப்பா பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாம் தமிழர் கட்சி வைக்கிற இந்த செயல்பாடுகள் கோட்பாடு எல்லாம் ஆரியத்துக்கு பாஜகவுக்கு எதிரானதானே ஒழிய பாஜகவை வெளிப்படுத்துவது இல்லை. இப்போ நாம் தமிழர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ அண்ணன் சீமானே நிறைய கோவிலுக்கு போகிறார். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை, எனக்கு கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் தெய்வங்கிற கோட்பாட்டை நாங்கள் ஏற்கிறோம்னு சொல்கிறேன். அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம், வானுடைய தெய்வத்தில் வைக்கப்படுங்கிற வாழ்வாங்கு வாழ்ந்த மறைந்த மன்னர்களை தான் நம்ம தெய்வம்னு போட்டு கொண்டாடுறோம். அந்த அடிப்படையில் முருகன் சிவன் எல்லாம் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், அவங்க எங்களுக்கு தெய்வங்கிறோம். அப்படி தான் நம்ம அதை சொல்கிறோம். இதில் இன்னொன்றும் இப்போ நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? கடவுள் நம்பிக்கை இல்லாத காலகட்டங்களில் உங்களுக்கு பெரியார் இயக்கங்கள் மீது பார்வை திரும்பலையா? நான் கடவுளை வந்து திறந்ததுக்கான பெரியார் கிடையாது. நான் வந்து அதீதமான கடவுள் பக்தி கொண்டிருந்தேன். இடம் அழித்தொழிவு செய்யப்படுற வேலையில் எனக்கு வந்து
அப்போ தேனிசி செல்லப்பா ஐயாவோட பாட்டு ஒன்று இருக்கும், இல்லாத கடவுளை இருக்குங்கிறான், இருக்கிற தலைவரை இல்லைங்கிறான் அப்படின்னு பாட்டு வரும். அந்த பாட்டை போட்டு கேட்பேன். இவ்வளோ மக்கள் சாகிறப்ப வந்து கடவுள் எந்த கடவுளும் வரல இல்லை, அப்போ நான் ஒன்று வெறுப்பேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இல்லாத கடவுள் இருக்குங்கிறான் பாட்டை வந்து திரும்ப திரும்ப கேட்பேன். கேட்குறப்ப கடவுள் மேலே வந்து வெறுப்பு வருது. முதல்ல இருக்க உன் மேலே எனக்கு வெறுப்பு இருக்குது, மக்களை சாக கொடுத்துட்டேன்னு. அந்த வெறுப்பு காலப்போக்கில் வந்து நமக்கு கடவுள் மறுப்பாக மாறிடுது. அந்த கடவுளுங்கிற கோட்பாடை வந்து பகத்சிங் மிக அழகாக சொல்கிறார். அதாவது மனித பலவீனத்தின் வெளிப்பாடே கடவுள் தத்துவம்னு. நான் ஒரு செயல்பாடை செய்கிறேன், அதில் வந்து 100 விழுக்காடு எனக்கு தன்னம்பிக்கை இல்லை, அவன் கடவுள் காப்பாற்றுவான் அப்படிங்கிறது. நான் மருத்துவமனைக்கு போகிறேன், இனி பிழைக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க, அப்போ கடவுள் தான் காப்பாற்றணுங்கிறது. நான் தேர்வு எழுதுறேன், நான் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது, அப்போ கடவுள் தான் காப்பாற்றணும்னு நம்ம அந்த நம்பிக்கை போதாமையை இன்னொன்று மேலே வந்து போட்டு நிரப்புறதான் அந்த இது. அதே போல் வந்து நீ சொர்க்கம் நரகங்கிற அந்த அந்த கற்பிதங்கள் மீது எல்லா மதங்களும் சொல்லுது. ஆனால் சொர்க்கம் நரகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அங்கே போனதில்லை, யாரும் இங்கே பார்த்ததில்லை, பார்த்து சொன்னது கிடையாது. அதை காப்பா அரவணன் சொல்கிறாரு, நாம் வாழ்கிற காலத்தில் நம்ம சரியாக வாழலை, நல்ல வாழ்க்கை வாழலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை நம்மளே தேர்த்திக்கிறோம். இங்கே ஒழுங்காக வாழலை, செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோம், அங்கே நல்லா வாழுவோம் அப்படின்னு தேர்த்திக்கிறோம். ஒருத்தன் வாழ்கிற காலத்தில் எல்லா கொடுமையும் பண்ணுறான், ஆனால் தண்டிக்கப்படலை. அப்போ என்ன சொல்கிறோம், அவன் நரகத்தில் போய் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு நம்மளை நம்மளே தேர்த்திக்கிறதானே ஒழிய சொர்க்கம் நரகங்கிறத யார் பார்த்தா? அதனால் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய இந்த மெய்யியல் பார்வைங்கிறது அறிவியல் சார்ந்ததானே ஒழிய பிற்போக்கானது இல்லை. இப்போ நடந்து முடிந்த மாநாடு மிகப்பெரிய மன திருப்தியா? ஆமாம், 100 விழுக்காடு மன திருப்தி தானே. அது என்ன மன திருப்தி? இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிற மாநாடை போட்டோம். இல்லை, இங்கே வந்து விஜய்க்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டிட்டோம், அதை விட அதிகமாக கூட்டத்தை கூட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி தான். விஜயை பற்றி அந்த மேடையில் வந்து அண்ணன் ஒரு இடத்துல கூட பேசலையே. பேச வேண்டிய நான் முடிச்சிடறேன். அதாவது என்னன்னா, அது விஜய் பேசி தான் காட்டணும்னு அவசியம் இல்லை, அதை விட கூட்டத்தை கூட்டிட்டோம், பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஒரு அங்கே சின்ன சின்ன தவறு இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் அங்கே நடந்த மாதிரி ஒரு சின்ன இது கூட இங்கே நடக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நாம் தமிழர் கட்சியோட அருமையை விஜய் வந்த பிறகு தான் பல பேருக்கு தெரியுது. உண்மையிலே நம்ம என்ன அரசியல் வைக்கிறோம், எவ்வளவு முற்போக்காக இருக்கோம், எவ்வளவு வந்து ஒரு ஒழுங்கோடு இருக்கோம்ட்டு. இப்போ மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இப்போ தேர்தல் நெருக்கத்தில் வாரத்துக்கு ஒரு மாநாடு போடுறாங்க, அந்த பக்கம் அதிமுக மாநாடு போடுறாங்க. அதிமுக மாநாடுகளில் பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சாப்பாடு செல்லலைன்னா கொட்டுறாங்க, இல்லை உணவுப் பொருட்களை அள்ளிட்டு போகிறாங்க. திமுக மாநாட்டில் மாநாடு முடிஞ்ச உடனே போய் கரும்பை போய் பிக்கிறாங்க, இல்லை வாழைத்தாரை பிடி தொங்குறாங்க. இது நடக்குது பார்க்குறோம். தாவேக்காவை பற்றி சொல்லவே தேவையில்லை, நாற்காலியை வந்து நொறுக்கிடுவாங்க. அது வந்து ஒரு போர்க்களம் போல் அடுத்த நாள் காட்சி அளிக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியோட மாநாடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாநாடுங்கிறத வந்து இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் நெருக்கத்தில் போடுவாங்க. எதுக்காக போடுவாங்க அப்படின்னா, பார்த்துக்க இவ்வளவு படை வலிமை இருக்குது, நோட்டையும் சீட்டையும் அதிகப்படுத்தி தாங்கிறதா அவங்க அந்த மாநாட்டு நடுவில் போட்டுட்டு தானே இருக்காங்க. கூட்டம் மாநாடுலாம் போட்டுட்டு தானே இருக்கிறாங்க. யாரு? திமுக என்னன்னா, நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் செய்வதற்கு மாநாடு போடும். இந்த பக்கம் கூட்டணி கட்சிகள், இது பாமகவோ விசிகாவோ இல்லை ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ யார் போட்டாலும் இந்த படைபலத்தை காமிச்சு இந்த தடைகளை விலை பேசி சீட்டு அதிகமாக தாங்க, நோட்டு அதிகமாக தாங்க, அதான் அவங்க கேட்குற கோரிக்கை. இதில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாநாடு எப்போ போட்டோம்னா 2010 மே 18, 2009க்கு பிறகு இனப்படுகொலைக்கு பிறகு நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்படுது. இயக்கம் கட்சியாக மாறுறதுக்கு ஒரு மாநாடு. அதுக்கு முறை 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக களம் காண்றோம். அதுக்கு ஓராண்டுக்கு முடியும் 2015 இதே திருச்சி இடமலைப்பட்டி புதூரில் அங்கே ஒரு மாநாடு போட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் மாநாடே போடல. இந்த ஆடு மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு சொல்லப்பட்டாலும் அந்த மாநாடுகள்லாம் இந்த மாநாட்டை ஒத்ததில்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஆட்களை திரட்டி ஒரு மாபெரும் மக்கள் திரளை காமிக்கணும் அப்படின்னு நினச்ச மாநாடு இந்த மாநாடு தான். இது விஜய்க்காக செஞ்சதில்லை. அப்படி செஞ்சோம்னா 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னாடி 2015 மாநாடு போட்டோமே இதே திருச்சியில். அப்போ விஜய் வந்து கட்சியை தொடங்கலையே. இல்லை, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மக்கள் எந்த மாற்றத்தை விரும்புகிறாங்க? திமுகவுக்கு பதிலாக அதிமுக விரும்புகிறாங்களா, திமுகவுக்கு பதிலாக தாவேக்கா விரும்புகிறாங்களா, திமுகவுக்கு பதிலாக நாம் தமிழரை விரும்புகிறாங்க? அதாவது திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை, அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லை, இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று தாவேக்கா இல்லை, இது எல்லாத்துக்கும் மாற்று நாம் தமிழர் அப்படின்னு வைக்கிறோம். என்னன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வேறுபாடு? திமுக கொள்கை வேடமிடும், நாங்கள் பெரியார் வழியில் நிற்கிறோம், அண்ணா வழியில் நிற்கிறோம், திராவிட மாடல், சமூக நீதி அப்படின்னு வேடமிடும். அதிமுக அந்த வேடம் போடாமல் அப்படியே இருக்கும். அதுதான் கொள்கை, அவங்க கொள்கை வழியில் நடக்கல, ஆனால் வேடம் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. 100 விழுக்காடு. இப்போ ஆர் ராசா ஒரு மேடையில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, அதாவது இந்துக்கள்னு பதிவு பண்ணாதீங்க, இந்துக்கள்னா சூத்திரன் ஆகிடுவீங்க, சூத்திரன்னா வேசி மக்கள் ஆகிடுவீங்க, அப்போ தீக்கதிர், முரசொலி, விடுதலை போன்ற இதழ்கள் வந்து இந்துக்கள் இல்லைன்னு பதிவு பண்ணுங்க அப்படின்னு ஆர் ராசா ஒரு மேடையில் பேசுகிறார். ஒரு 2 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கருத்து எப்படி பரப்பப்படுதுன்னா, இந்துக்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டார் ஆர் ராசா அப்படின்னு பரப்பப்படுது.
அந்த சமயத்தில் அந்த ராசா கருத்து குடித்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா பொன்முடி கேட்குறாங்க. பொன்முடி வந்து கருத்துலன்ட்டு போயிட்டார். சேர்பாபு கேட்குறப்ப காது கேட்கலன்ட்டு போயிட்டார். அப்போ ராசாவுக்கு எதிராக சங் பரிவார் கூட்டம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுது. ஏன் அவரோட சொந்த அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீலர்களே போராட்டம் பண்ணுறாங்க, கலைவரம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நாம் ஏன் இந்துக்கள் இல்லை அப்படின்னு வலிமையாக உரைத்து பேசிக்க வேண்டியது திமுகவோட பொறுப்பு. ஆனால் ஒரு தலையங்கத்தில் ஒரு கட்டுரை வெடிக்கலை, ஒரு அறிக்கை விடலை. அந்த சமயத்தில் வேற முடிச்சானே ராசாவுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தது நான் சீமான், நாம் தமிழர் கட்சி. மிக அண்மையில் கடந்த 1 ஆண்டுக்கு நினைக்கிறேன், திராவிட மாடலை முன்னோடி ராமர் அப்படின்னு திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் ரகுபதி சொல்கிறார். ராசா முதல் இந்துக்கள்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். அவருக்கு நெருக்கடி கொடுத்து அதே ராசாவை வந்து கருத்தை பின்வாங்க வச்சாங்க. இந்துக்கள்னு சொல்லாத, சொன்னால் சூத்திரன் ஆகிடுவேன், வேஷ்டி மக்கள் ஆகிடுவேன்னு சொன்ன ராசா அதுக்கு முறை நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சனாதன இந்து வேற சாமானிய இந்து வேறன்னார். ஐயா மணியரசன் வந்து தமிழ் இந்து ஆரிய இந்துன்னு பிரித்தப்ப விமர்சித்தார். இது வந்து இன்னொரு மாபோசியோட மொழி நட, மாபோசிக்காவது திராவிட இயக்கம் செலவச்சிச்சு, உங்களுக்கு அது கூட வைக்க மாட்டோம்னார். அப்படி ஆரிய இந்து தமிழ் இந்துன்னு மணியரசன் சொன்னப்ப விமர்சித்த இதே ராசா சனாதன இந்து சாமானிய இந்துன்னு வந்துட்டார். அப்போ அந்த கருத்தில் அவரால் உறுதியாக நிற்க முடியல. காரணம் திமுக தலைமை கொடுக்கக்கூடிய அழுத்தம். இந்துக்களின் விரோதனை முத்திர கொத்துறான், நீ கருத்தை பின்வாங்குங்கிறாங்க. அதே சமயத்தில் திராவிட மாடலை முன்னோடி ராமர், பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு, அண்ணாவுக்கு எல்லாருக்கும் முன்னோடி வந்து ராமருங்கிறார். ராமர் இதிகாச புராண கதாபாத்திரம், வாழ்ந்து மறைந்த ஒருத்தர் இல்லை. ஆனால் பெரியார் வந்து அண்ணா வந்து வாழ்ந்து மறைந்தவங்க. அப்போ ஒரு இதிகாச புராண கதாபாத்திரத்தை சொல்லி வாழ்ந்து மறைந்தவங்களுக்கு முன்னோடி முன்மாதிரி அப்படின்னு திமுகவின் மூத்த அமைச்சர் சொன்னப்ப அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த கருத்தையும் பிடிவாங்கல்ல. சார் என்ன இருங்க, ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு, சூடாக டீ சாப்பிட்ருவோம். எப்போ சூடாக பேசுவான்னு காத்துட்டு இருந்த மாதிரியா இருக்கு. இருக்கட்டும். வேலூரில் நேதிக்கு பார்த்துருப்பீங்க, விஜயோட ரசிகர் மன்ற கூட்டம், சாரி நிர்வாகிகள் கூட்டம். அது பேரிகேட்லாம் உடச்சிட்டு வந்தாங்களா, சினிமா தேட்டருக்குள்ளே வர மாதிரி இருந்தது, அதான் ரசிகர் நினச்சி சொல்லிட்டேன். நிர்வாகிகள் கூட்டம் அங்கே வந்து கண்கலங்கலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீண்டும் மீண்டும் ஒன்றை மட்டும்தான் வலியுறுத்தி சொல்கிறாரு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, நான் எங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும்தான் போட்டி, மீதி கட்சிகள்லாம் போட்டியிலே இல்லைன்ற மாதிரி உங்களோட பேரை கூட குறிப்பிடாமல் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போகிறாரு. காமெடி பண்ணாதீங்கிறார், சீரியஸாக சண்டை போட்டு வந்து நான் ஒரு சொன்னால் அது இவர் வேறு நடுவில் வந்து வாண்டடாக சில பேர் வந்து வண்டியில் இல்லை. காமெடி பண்ணுறது விஜய் தான். விஜய் வந்து திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன், ஆனால் அரசியலில் அவர் வந்து ஒரு ஜோக்கர், ஒரு காமெடியன், அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு அவர் ஒரு அதில் சொல்கிறாரு, என்ன திட்டுறதா நினச்சிட்டு தமிழ் மக்களை திட்டுறீங்க, என்ன திட்டா தமிழ் மக்களை திட்டுங்க, பார்த்து பேசுங்க, மக்களை திட்டக்கூடாது நீங்க அப்படிங்கிறாரு. சரி, விஜய் திட்டுறது யாரு? அதுவே மக்கள் தானே, மக்கள் தான் திட்டுறாங்க. அதாவது மக்கள்லாம் திட்டலையா, அப்புறம் வாண்டடாக சில பேர் வந்து திட்டுறாங்க. ஏதாவது அவர் ஒரு ஆளாக நிற்கிறாரு, எல்லாரும் எனக்கு பள்ளிக்கூடங்களில் சின்ன பிள்ளைகள் வந்து திட்டிக்குவாங்க. அப்போ வந்து என்னை திட்டுறவன் வந்து அவங்க அம்மா இப்படி, அவங்க அப்பா இப்படி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களை நோக்கி விமர்சனம் வருதா, திட்டுறாங்களா, மறுப்பு விளக்கத்தை கொடுங்க, நீங்கள் மறுமொழி பேசுங்க. என்ன பேசினா தமிழ்நாட்டு மக்களை பேசுறதா அர்த்தம்னா எப்படி ஆகும்? இல்லை, அதை வியூகமாக பார்க்க வேண்டாமா? அது அரசியல் வியூகம் தானே. அதை வந்து மொத்தமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. நான் தான் தமிழ்நாடு தான் நான். இந்த அகம்பாவம், இந்த ஆணவம், இந்த திமிரு, இந்த மமதை எங்கேருந்து வருது? விஜயை பார்க்க கூட்டம் கொடுது. இந்த கூட்டத்தை வச்சு தான் அவர் மண்டம் மேலே இவ்வளவு பெரிய செருக்கு வருது. நீங்கள் விஜய் 30 ஆண்டுகளாக நடிக்கிறார். அவர் அந்த காலம் தொட்டு நாளை வெறும் கூட்டம் மட்டும் கூடுதுங்கிறாரு. இப்போ போன மீட்டிங்கில் அவர் பேசும்போது 30% இருக்குன்னு 10 விழுக்காடு. நீங்கள் வெறும் 8 தான் வச்சுருக்கீங்க, அவங்க 40 தாண்டி போயிட்டாங்க. ரெட்டை இலக்கம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து 15 விழுக்காடுனாங்க, 20 விழுக்காடுனாங்க. இது 35 வந்துருச்சு. இப்போ தேர்தலுக்கு 1.5 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி 98-99 வந்து 100 விழுக்காடு நிறைவு செஞ்சிருவாங்க. போட்டு கூட தேவையில்லை, நம்மளாம் போயிடலாம். அவங்க அண்ணா போஸ்ட்டா சர்க்கார் அமைச்சிருவாங்க. ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா விஜய் 30 ஆண்டாக அடிச்சுட்டு இருக்கிறாரு. 30 ஆண்டாக படப்பிடிப்புக்கு போகிறார். நாளைய திருப்புலேருந்து இப்போ கடைசியாக ஜனநாயகம் வரைக்கும் எங்கே படப்பிடிப்புக்கு போனார், எங்கே அவர் வந்து வந்தார், எப்போ விமான நிலையத்துக்கு போனார், கோயம்புத்தூரா, திருச்சியா, தூத்துக்குடியா, யாருக்கும் தெரியாது. 30 ஆண்டுகளாக மக்கள் வந்து அவரை பார்க்கவே இல்லை. எங்கே பார்த்தான்னா திரைப்படத்தில் பார்த்தான், தொலைக்காட்சியில் பார்த்தேன். அப்போ 30 ஆண்டுகளாக பார்க்காத ஒரு ஆளை நிஜத்தில் பார்க்குறப்ப பார்க்கணும்னு தோணும். அதனால் கூட்டம் கூடும். நான் வந்து பல இடங்களில் சொல்லிவிட்டேன், எனக்கே சலிச்சு போச்சு. ஒரு கதை, இந்த ஆட்டுக்கார அலமேலுங்கிற ஒரு படம். அந்த படம் வந்தப்போ அந்த படத்தில் வச்ச ஆட்டை கூட்டு போகிறாங்க எல்லா ஊருக்கும். அந்த ஆட்டை பார்க்கவே கூட்டம் வந்துச்சு. அப்போ கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதினார், ஆடு நல்லா கம்பீரமாக தான் இருக்குது, மனிதர்கள் தான் வந்து மாக்களாக மந்தைகளாக மாறி போனாங்கன்னு. அதுதான் நிலைமை. விஜயை பார்க்க கூட்டம் வரும். விஜயை பார்க்க மட்டும் இல்லை,
அஜித் வந்தால் கூட்டம் வரும், சிவகார்த்திகேயன் வந்தால் கூட்டம் வரும், யார் வந்தாலும் கூட்டம் வரும், எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் வரும். இந்த கூட்டம் ஓட்டா மாறும்னு ஓட்டாலாம் மாறாது. அதாவது ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்காங்கிறாரு. யார் இருக்கா? விஜய் இருக்காராம், ஒவ்வொரு வீட்லையும் இருக்காரு. ஒவ்வொரு வீட்லையும் அஜித் இருப்பார்ல, இவரோட வரையறைப்படி அஜித் இருப்பாரு, சூர்யா இருப்பாரு. அந்த சூர்யா அஜித்லாம் யாருக்கு போடுவார்? நீங்கள் யார் பண்ணா? நீங்கள் இப்போ சொல்கிறது கூச்சமாக இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து முதல் ரஜினி ரசிகனாக இருந்தேன். ரஜினியோட படம் பிடிக்கும். அப்போ வந்து என் நண்பன் ஒருத்தன், அவன் வந்து விஜயகாந்த் ரசிக்கேன். ரஜினிக்கு வயசாயிடுச்சுன்னு அப்போவே 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி என்னை மாற்றிட்டான். நான் விஜய் ரசிகனாக மாறிட்டேன். அதுக்கு பிறகு அந்த குருவி படம் வந்தப்போ திருத்துறைப்பூண்டியில் ஒரு திரையரங்கம், குருவி படத்தை முதல் காட்சி பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த வயசில் அவன் சொன்னாங்க, திருவாரூர் மாவட்டத்தில் நீ ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கான் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அது மாதிரி வில்லு படத்தை திரையரங்களை பார்த்துருக்கேன். வேட்டைக்காரன் படம் வந்தப்போ அந்த பாட்டு பாட்டு அந்த ஒளித்தகடு இருக்குல்ல, அந்த அப்பெல்லாம் அந்த பிரேஸ்லெட் போட்டிருந்தீங்களோ வேட்டைக்காரன் படம் வரும்போதெல்லாம்? இதுக்கு அடுத்து இல்லை அப்படியே முறுக்குவார், பிரேஸ்லெட் கையில் ஏறும். அது இல்லை, அது வந்து படம் பிடிச்சிச்சு, அவரை பிடிச்சி படத்தில் ரசித்தேன், படம் பார்த்தேன். 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகு நமக்கு அந்த அது போயிடுச்சு, அதெல்லாம் திரைமயக்கெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நாள் இந்த 2018 சமயத்தில் சிறையில் இருந்தேன். ஒரு 2 மாதம் இருந்தேன் அதிமுக ஆட்சியில். அந்த சமயத்தில் ஒரு நாள் சிறையில் அப்படின்னு இந்த செவத்தில் சாஞ்சு உட்காந்துக்கிறப்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த நடிகர்லாம் இந்த வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்வாங்களா, ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படிங்கிறப்ப யோசிச்சு பார்த்தேன். அப்போ நம்ம பண்ணுறதை வாங்கியால் செய்யவே முடியாதுல்ல. அப்போ எந்த காலத்தையும் அவனோட படம் எடுக்கக்கூடாது, யாரையும் படம் எடுக்கக்கூடாது, அதுக்கு முடி நடிகரோட படம் எடுக்கிறங்கிற மாதிரி கூட என்ன இருந்துச்சு, சும்மா எடுத்துக்கோமே அப்படின்னேன். அதுக்கு முன்னாடி எந்த காலத்தையும் நடிகனோட தான் படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணிச்சு. அதனால அந்த திரைமயக்கம்லாம் நமக்கு இல்லை, அதை கடந்து வந்துட்டோம். இவங்கெல்லாம் திரைக்குள்ளே தான் கதாநாயகன் நமக்கு தெரியும், நிஜத்தில் அப்படி கிடையாதுன்னு. ஏன்னா விஜய் வந்து திரைப்படத்தில் வந்து ஒரே நேரத்தில் 1000 பேர் அடித்து பறக்க விடுவார். நிஜத்தில் வந்து அவருக்கு பவுன்சர் வரணும், பவுன்சர் வந்தால் தான் வெளில வருவார், காவல்துறை வரணும், அந்த மத்திய பாதுகாப்படை வரணும், எல்லாம் வரமாட்டார். ஏன்னா அவர் எப்படி நமக்கு தெரியும்ல. கரூரில் வந்து இப்போ ஜனநாயகன் படம் வருது, ஜனநாயகன் படத்தில் ஒரு காட்சி, என்ன காட்சின்னா விஜய் வர்றாரு, அவரை பார்க்க வந்து பெரிய மக்கள் கூட்டம் கூடுது. அந்த மக்கள் கூட்டத்தில் இடிபாட்டுக்குள்ளே சிக்கி ஒரு 41 பேர் செத்து போடுறாங்க. அடுத்த காட்சியில் விஜய் வந்து வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த காட்சி படத்தில் இருந்தால் படம் ஓடுமா, இல்லை யாராவது ரசிப்பாங்களா? ஆனால் படத்தில் ரசிக்க மாட்டான், காய் துப்பிடுவான். ஆனால் நிஜத்தில் நடக்குது. அதை நேற்று பேசுகிறப்பே நமக்கு எல்லாத்தையும் விட அதை கேட்ட உடனே நமக்கு சுருன்னு கோவம் வர்றது அதுதான். ஏன்னா என் மேலே பழியை போட்டுட்டீங்க அப்படிங்கிறாரு. அப்போ இந்த நொடி வரைக்கும் 42 மரணம் வந்து அவருக்கு வந்து எந்த குற்ற உணர்ச்சியும் உறுத்தலையும் எந்த அதை கவலையும் கொடுக்கல. அவர் கடந்துட்டார், அதை கடந்துட்டார். நீங்கள் பீஸ்ட் படத்தை எடுத்துக்கங்க, படத்தை வச்சு பேசுவோம். பீஸ்ட் படத்தில் காட்சி எங்கே தொடங்கும்? தொடக்க காட்சியில் குழந்தை இறந்து போகும். அதை வந்து தன்னால் இறந்து போச்சேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் அவர் ரொம்ப தூக்கமெல்லாம் தவிப்பார், மனநலத்தில் புழுங்குவார், அவர் உளவியல் நிபுணரை பார்க்க போவார். அப்புறம் அப்படியே கதை தொடங்கும். ஆனால் நிஜத்தில் 8 குழந்தை இறந்து போச்சு. ஆனால் அவர் வந்து திட்டமிட்டு இவ்வளோ பேரை கொண்டுட்டாருன்னு யாருமே சொல்லலை. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு யாருமே சொல்லலை. அவரோட அஜாக்கிரதை, அலட்சிய போக்கு, அடிப்படையான ஏற்பாடுகளை பண்ணாதனால தான் 41 உயிர் போச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அவர் இந்த மரணங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், வருந்துறேன், மன்னிப்பு கோர்றேன், என்னால் தெரியாமல் நடந்துச்சு, நான் அந்த குடும்பங்களில் ஒரு பிள்ளையாக இருந்து நான் செய்வேன், என் வாழ்நாள் முழுமைக்கு இந்த வழி இருக்கும், என்னால் இதை நியாயப்படுத்த முடியாது, நான் வந்து வழியோடு பயணிக்கிறேன் அப்படின்னு வார் சொல்லியிருந்தா நம்மை போல அவருக்கு வழி இருக்கு. பனையூருக்கு அழிச்சார் எல்லாத்தையும். அந்த அடுத்த என்ன திமிர்த்தனம் யாராலங்க முடியும்? நீங்கள் நம்மளால் 41 உயிர் போச்சு அப்படின்னு உங்களுக்கோ எனக்கோ அப்படி உணர்வு வந்துச்சுன்னா நம்மளாம் தற்கொலை எடுத்துக்கு போயிடுவோம். வாழ்நாள் முழுமைக்கும் வழி இருக்கும். உங்களால் பொது வெளியில் சிரிக்க முடியாது, மகிழ்ச்சியை உங்களை காட்டிக்க முடியாது. ஏன்னா மண்டிகளை ஓடிட்டே இருக்கும், நம்மளால் 41 உயிர் போச்சு, 8 குழந்தை இறந்து போச்சுன்னு. ஆனால் இவர் செப்டம்பர் 27 வந்து மரணம், டிசம்பர் 27 மலேசியாவில் போய் நடந்து மாறுறாரு. எப்படி முடியுது? அப்போ இது வரைக்கும் பதிவு பண்ணவே இல்லை, கரூர் மரணங்கள் குறித்து எங்கேயுமே பதிவு பண்ணல. இப்போ நேற்று பேசுகிற பழி போட்டாங்கிறார். 12 மணிக்கு அவர் வந்து காலைல 8:45 நாமக்கல்ல பரப்புறன்னு அறிவிக்கப்படுது, 12 மணிக்கு கரூரில் பரப்புறன்னு அறிவிக்கப்படுது. இப்போ 8:45 அறிவிச்சு அவர் எத்தனை மணிக்கு வந்தார்னா ஏறக்குறைய 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், 2 மணியே நம்ம வந்தார், 2 மணிக்கு வந்தார். கரூருக்கு வந்து 12 மணி சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். இப்படி வச்சுக்கோமே, ஒரு வேளை காலை 8:45 நாமக்கல்ல படப்பிடிப்பு, 12 மணிக்கு கரூரில் படப்பிடிப்பு, எத்தனை மணிக்கு வந்திருப்பார்? 12 மணிக்கு 11 மணிக்கே வந்து ஒப்பனையை போட்டுக்கிட்டு தயாராக உட்காந்துருப்பார். ஆனால் பரப்புரைன்னு ஏன் அலட்சியம்? நாம் என்ன சொல்கிறோம், இந்த காலதாமதம் இருக்குல்ல, இந்த காலதாமதம் திட்டமிடப்பட்டது. அதுதான் நமக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா காலைல 8:45 அப்படின்னா காலைல 8:45 நாமக்கல்லில் பரப்புறோன்னா இவர் முத நாளே போய் நாமக்கல் தங்கணும், இல்லை சேலத்தில் தங்கினா மட்டும்தான் காலைல கிளம்புறது சாத்தியம்.
ஆனால் அவர் காலெலாம் கிளம்புறாரு, காலைல கிளம்புறது தான் திட்டம் இருக்குது. அப்போ காலைலன்னா அறிவிப்போம், காற்று கிடக்கட்டும், போகிறபடி போவோம். அது அந்த கரூருக்கு ஏன் தாமதம் போனார்னா, கரூரில் ஜவுளி தொடர்பான அங்கே வர்த்தகம் நடக்குது, அதில் உழைக்கும் மக்கள் ஈடுபடுறாங்க. அங்கே வார சம்பளங்கிறப்ப சனிக்கிழமை வேலையில் அவங்க சம்பளம் வாங்கிட்டு 6 மணிக்கு மேலே கடை வீதிக்கு வருவாங்க. அப்போ அந்த கூட்டத்தையும் மையப்படுத்தி அந்த 7 மணி திட்டமிடுறாங்க. இதை கடந்து நாமக்கல்லேருந்து கரூருக்கு வந்து வர்றப்ப நினச்சிருந்தா ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துக்கலாம். ஆனால் அந்த வாகனத்தை தேர் போல அசைந்து ஆடி வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா மெதுவாக வருது, வர்றப்ப நாமக்கல் கூட்டம் வந்து அப்படியே பின்னாடி வருது. அந்த நாமக்கல் கூட்டம் அப்படியே வருது, இந்த இவ்வளோ பெரிய வாகனம் உள்ளே நுழையுது. அப்போ அந்த இடிபாடு இருக்குது. ஒருவேளை 7 மணிக்கு வராமல் ஒரு 5 மணிக்கு ஒரு 4 மணிக்கு வந்திருந்தா இந்த வெளிச்சத்தில் யார் விழுந்து கிடக்கிறா, யார் மேலே செஞ்சான்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் 7 மணிங்கிறப்ப முழுக்க இருட்டாயிடுச்சு. அப்போ யார் விழுந்து கிடக்கிறா, என்ன ஆச்சு யாருக்குமே தெரியல. அப்போ தன்னால் நிகழ்ந்துச்சேங்கிற குற்ற உணர்ச்சி அவருக்கு இல்லையே, துளி கூட இல்லைங்க. அந்த இடத்துல இருந்து நான் வந்து அந்த மரணம் நிகழ்ந்த வேலையில் எனக்கு சரியாக வந்து எனக்கு என் தொகுதியில் வேதாரண்யம் தொகுதியில் பொதுக்கூட்டம், வேதாரண்யம் தொகுதியில் தலைஞாங்கிற பகுதியில் பொதுக்கூட்டத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பேசி முடிச்சு இறங்கின உடனே நாகை பொறுப்பாளர் அப்புன்னு அண்ணா வந்து விஜய் கூட்டத்தில் 10 பேர் இறந்து போயிட்டாங்களாம் அப்படிங்கிறாரு. நான் உடனே பேசி முடிச்சுட்டு அந்த பக்கம் ஓரமாக போய் அலைபேசி எடுத்து பார்க்குறேன். புதிய தமிழ் தொலைக்காட்சி செய்தி போயிட்டுருக்கு. 10 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த அந்த அவசர ஊர்தி சத்தம் அதெல்லாம் பார்க்குறப்ப கண்ணில் தனியாக ஊற்றுது, ஒரு மாதிரி ஆகுது, மனசு கலங்குது. உடனே நான் அடுத்த நாள் எனக்கு கோயம்புத்தூரில் பொதுக்கூட்டம் இருந்துச்சு, அதனால் அந்த பேருந்து பதிவு பண்ணியிருந்தேன். சரி கோயம்புத்தூர் போக வேண்டாம், நம்ம கரூரில் இறங்கிடும்ட்டு விடிய காலம் ஒரு 2-2:30க்கெல்லாம் கரூரில் இறங்கி நேராக அங்கே போயிட்டோம். 3 மணிக்கு போயிட்டோம். போனப்போ நம்ம உறவுகள் அங்கே இருந்தாங்க. அங்கே அவ்வளவு ஒப்பாரி சத்தம், ஓலச்சத்தம், அவ்வளவு அது ஒரு மாதிரி அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாத துயரம். கடைசியாக ஒரு 3-4 மணி இருக்கும். 4 மணிக்கு பார்க்குறப்ப அந்த அந்த பிணவரைக்கு வாசலில் வந்து வரிசையாக இந்த உடல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, வரிசையாக ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. மாலை வாங்கிட்டு வர்றாங்க. முதல்ல நம்ம என்னோட வந்த அங்கே இருந்த பொறுப்பாளர் அண்ணன் நன்மாரன் வந்து மாலையை போடுறாங்க. 2வது வந்து எனக்கு கொடுத்து போடு கார்த்தி அப்படிங்கிறாங்க. நான் மாலையை போடலாம்னு கிட்ட போகிறப்ப அது உடம்பு வந்து ரொம்ப சின்ன உடம்பாக தெரியுது. என்னால் அந்த நொடியில் எனக்கு இது அப்போ தான் நமக்கு உணர்தான் இது குழந்தை அப்படின்னு தோணுது. குழந்தைக்கு நம்ம எப்படி மாலை போடுறதுன்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகி கிட்ட போய் மாலை போட முடியாமல் அழுக வந்துச்சு. நான் வேண்டாண்ணா மாலை போடலான்னு நகர்ந்துட்டேன் நான். அப்போ நம்ம பல மரணங்களை வந்து செய்தியாக கேள்விப்படுறோம். அது கேள்விப்படுறதுக்கும் போய் அந்த உடலை பார்க்குறதுக்கும் அடுத்த நாள் இந்த அந்த காதலும் இறந்து போனாங்கல்ல, அந்த இறந்து போனவங்க உடம்பை வாங்குறப்ப அவங்களோட நண்பர்கள் வந்து எழுந்துச்சாரா வந்துடுறா அப்படின்னு கதறாங்க. யாரோ ஒரு அக்காவை ஒருத்தவங்க வந்து உன்னை யாராங்க போக சொன்னது, எப்படி போயிட்டேடா அப்படின்னு கதறாங்க. ஒரு இடத்துல நாங்கள் நிற்க முடியாமல் நகர்ந்து வந்துட்டேன். இதெல்லாம் காதுக்குள்ளே வாங்கி இதெல்லாம் இந்த உடலை பார்க்குறப்ப, அதாவது மரணம்ங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு செய்தியாக இருக்கும், ஆனால் அந்த உடம்பிறந்தவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அது பெரிய வலி. அது 80 வயசோ 90 வயசோ ஒரு உயிரிழப்புங்கிறது பெரிய வலி. அதை கண்முன்னே அவளை பார்த்த பிறகு இப்போ நாம் எவ்வளோ துடிக்கிறோமோ அதே போல் தாவேக கட்சிக்காரங்களும் விஜயும் துடிச்சிருந்தாருன்னா நாம் அவரோட துயரத்தை பகிர்ந்துக்கிட்டு நம்ம இரங்கல் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு பொறுப்பேற்றா வந்து வழக்கு போட்டு யாரும் தூக்கு தண்டனை கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் பொறுப்பேற்காமல் சதி நடந்துச்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதாவது எங்கேயோ செத்து போயிட்டாங்க, உடம்பு கொண்டாந்து இங்கே போட்டாங்க, அன்னைக்கு காலைக்குள்ளே எல்லாரும் உடம்பையும் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லிவிட்டு அதாவது அதை ஒட்டுமொத்தமாக அதை மழுங்கடிக்கணும்னு பண்ணாங்கல்ல, அங்கே தான் கொலவரி வந்துச்சு. நான் அதுக்கு பிறகு தான் உணர்ந்தேன், நம்ம இவ்வளோ நாளாக இப்போ அந்த தப்பான ஒரு ஆளை வந்து படத்தில் பார்த்து ரசிச்சிருக்கோம். இந்த ஆளை வந்து படத்தில் பார்க்கறது கூட நமக்கு வந்து பாவ புண்ணியங்கிற அந்த கோட்பாடுகளில் நமக்கு நம்பிக்கைனா கூட அந்த பாவங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இந்த இவர் படம் பார்த்தா கூட பாவம் அப்படின்னு சொல்லிடுச்சு, ஒரு விருப்பம் வந்துச்சு. இல்லை இப்போ கரூருக்கு விஜய் போனால் கூட கூட்டம் கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அது மக்கள் தப்பா இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா மக்கள் வந்து உழைக்கும் மக்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைகள் வந்து விஜய் வர்றாராம் என்ன பார்க்க கூட்டு போகணும், சின்ன பிள்ளைகள்லாம் ஆர்வப்படும். அவங்க வந்து பார்க்க வருவாங்க. நீ நாட்டை ஆள நினைக்கிற, நாட்டை நிர்வாகம் பண்ண நினைக்கிற, அப்போ என்ன பண்ணணும், குறித்த நேரத்துக்கு வரணும். இல்லை அங்கே இருக்கணும்னா சரி இவ்வளோ கூட்டத்தை வந்து இந்த ரோட் ஷோவெல்லாம் செய்யப்பட்டு வராது, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவோம், ஒரு பெரிய இடத்த பிடிச்சி தடலை பிடிச்சி நாற்காலியை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு வசதி செஞ்சு கொடுத்து, தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்து, கழிப்பறை செஞ்சு கொடுத்து அப்படி சந்திப்போம் நினைக்கணும். சாலையில் போய் அந்த சாலை வளம் ரோட் ஷோங்கிற பேரில் அங்கே வந்து 6 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. முதல்ல பாட்டு போடப்படுது, நடனம் ஆடுறாங்க, அப்புறம் வந்து அவங்க சாப்பாடு வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு கட்டத்தில் வாடி வதங்கி போய் மயங்கி விழுறாங்க. அப்போ இதில் வந்து எந்த பொறுப்பையும் இருக்க மாட்டேன், எனக்கு சம்மந்தமே கிடையாது, பழி போடுறாங்க அப்படின்னா இது திமிர்த்தனமா இல்லையா? அவர் மண்டமலங்க யாருக்கும் இல்லாத தலைக்கணம் இருக்குது.
ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட இல்லாத தலைக்கிழமை இருக்குது. நான் திமுகவை 100 விழுக்காடு இருக்கிறேன், அதிமுக 100 விழுக்காடு இருக்கிறேன். ஆனால் திமுக அதிமுக இதே போல் தான் நடந்துச்சுன்னா திமுக வேஷம் போடும், அதிமுக வேஷம் போடும், நாடகம் போடும், ஒப்புக்காலும் ஏதாவது பண்ணி ஒப்பேற்றி சமாளிச்சிடும் அப்படின்னு திமுக அதிமுக நினைக்கும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னன்னா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம ஊடகங்கள் சந்திக்க தேவையில்லை, களத்தில் போய் போராடக்கூடியவங்களை பார்க்க தேவையில்லை, நம்ம கருத்தியாக பேச தேவையில்லை, நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது. ஓடி போயிட்டார், அந்த இடத்துல நிற்காம ஓடி போயிட்டார் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறது வந்து அந்த இடத்துல இருந்து முதல்ல போயிடுங்க அப்படின்னு சொன்னதே போலீஸ் தான். அரசியல் விட்டு போயிருக்காங்க, அங்கே போயிடுவார. இது என்ன கதையாக இருக்குது? என்ன சிக்கல்னா, கரூரில் நீங்கள் இருந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, வாதத்துக்கு வச்சுக்குவோம். நீங்கள் கரூரில் இருக்க வேண்டாம் காவல்துறை சொல்லிச்சா, இல்லை சென்னையில் போய் படையூரில் படுத்துக்கன்னு காவல்துறை சொல்லிச்சா? நீங்கள் வந்து கரூரில் இருக்க வேண்டாம், கரூர் விட்டுருங்க, சேலத்துக்கு இல்லை வேண்டாம் திருச்சிக்கு மதுரைக்கு ஒரு உயர் நட்சத்திர விடுதிக்கு போங்க, அழைப்பிடுங்க, கட்சியோட உயர்மட்ட நிர்வாகிகளை கூப்பிடுங்க. அங்கே போர்க்கால அடிப்படையில் மக்கள் இறந்து போயிட்டாங்க, போய் உதவி பண்ணுங்க, எல்லா வீட்லையும் நில்லுங்க, ஒரு மூத்த பிள்ளையாக நில்லுங்க, அந்த உடம்பை ஈமச்சடங்கு பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்க. இல்லை மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, மருத்துவம் ஏற்றுக்குங்க, எல்லாம் போய் உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருந்தா நீ தலைவன், நீ மனுஷன், நீ வந்து நாட்டை ஆடலாம்னு ஆசைப்பட்டல குறைந்தபட்ச ஒரு தார்மீகம் இருக்கும். ஆனால் விட்டு ஓடி போயிட்டு கட்சிக்காரன் அத்தனை பேருங்க, ஒருத்தன் இல்லைங்க, அத்தனை பேரும் அலைவீச்சு அடைச்சு வச்சுட்டு ஊரோட்டு ஓடிட்டான். இப்போ அதெல்லாம் தவறுங்கிறதுனால தான் படிப்பினை கற்று இப்போ வேலூரில் எல்லாமே பண்ணியிருக்காங்க, பந்தல் போட்டிருக்காங்க. அதுக்கு 52 உயிர் போகணுமா? நீ ஒவ்வொருத்தரும் ஒருத்தரவே பாடம் கற்றுக்கிறதுக்கும் உயிர் போகணுமா? இப்போ கடந்த அதுக்கு ஒருத்தர் நேர்த்தி சொல்கிறாரு ஒரு விளக்கம், ஸ்பீடு பிரேக்கு தான் போடுறோம், அந்த இடத்துல ஒரு உயிர் போகுது, ஒரு விபத்து நடக்குது, எல்லாமே படிப்பினதாங்க, இப்போ தாங்க ஒன்று ஒன்றா கற்றுட்டு வரோம். அவன் குடும்பத்தில் போனால் 52 உயிர் போயிருக்குங்க. 52 உயிர் போயிருக்கல இது வரைக்கும் மொத்தமாக சேர்த்து, விபத்தில் இல்லை வர்ற வெளியே இறந்து போனவங்க. யார் வீட்டுக்குங்க விஜய் போனார்? யார் வீட்டுக்கு விஜய் போனார்? இப்போ எதுவுமே வேண்டாங்க. சேலத்தில் கூட்டம் நடந்துச்சா? போறதுக்கு தான் நிறைய தடை விதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சேலத்தில் வந்து இறந்து போனாங்கல்ல சுராஜ்னு, அவர் கட்சி நிர்வாகியா இல்லையா? அவர் கட்சி நிர்வாகி இல்லை, பொதுமக்களும் வச்சுக்குவோம், இல்லைன்னு வச்சுக்கோமே. அவர் வந்து வாந்தி வலிப்பு வந்து இறந்து விட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி ஏதோ காரணம் சொல்கிறாங்க, நெஞ்சு இப்போ அடைப்பு இருந்துச்சு, ஏற்கனவே பிரச்சனை வச்சுக்கிறாங்க, அப்படியே இறந்து போனால் வச்சுக்குவோம். நீங்கள் அவர் வீட்டு கூட போனாங்க, அந்த சாவுக்கும் இரங்கல் தெரிவிக்கணும். நேற்று கூட்டத்திலையோ இல்லை உங்கள் ட்விட்டர் பக்கத்துலையோ சொல்கிறது என்ன பிரச்சனை? அதை கூட சொல்ல முடியாது. என்னங்க என்ன இதெல்லாம் என்னது? நான் தான் மக்கள் தான் நாங்கள் வந்து என்னை பிடிக்க முடியாது அப்படின்னா உலகமாக அயோக்கித்தனம் இல்லையாது. அப்போ நான் மக்களை பார்க்க மாட்டேன், இரங்கல் தெரிவிக்க மாட்டேன், ஊடகம் சந்திக்க மாட்டேன், களத்துக்கு போக மாட்டேன், ஆனாலும் மக்களுக்கு ஓட்டு போட்டுருவான், ஏன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசக்கூடியவங்க தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி தான். இப்போ அவர் நேற்று அவர் சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 1008 தடை வருது அப்படிங்கிறாரு. நீங்களும் உங்களுக்கு யாருக்கு இல்லைங்கிற யாருக்கு இந்த திமுக அவர் வந்து இப்போ நேற்று பேசும்போது அதான சொல்றாரு. இப்போ வந்து நான் வந்து சந்திக்கணும்னா நிறைய தடை வருது, மீறி வர முடியல, அதனால டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிராமமா வருவாங்க. இதுல திமுக மீது குற்றம் சுமத்துறேன். திமுக முதல்ல இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாது, அனுமதியே கொடுத்துருக்க கூடாது. பொதுக்கூட்டமா போட்டுக்க, இல்ல மாநாடு போட்டுக்க, ரோட் ஷோவெல்லாம் அனுமதி கிடையாது, மறுத்துருக்கணும். திமுக அனுமதி கொடுத்தது முதல் தவறு. இன்னொன்று, விஜயை திமுக கைது பண்ணிருக்கணும். அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்களே தெலுங்கானாவில், அதே போல் கைது பண்ணியிருக்கணும். ஆனால் திமுக என்ன பண்ணுச்சு? அவர் மேலே வழக்கு போடலை, அவர் வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்கன்னு நீதிமன்றம் சொல்லியும் கை வைக்கலை. புஷி ஆனந்த், நிர்மல்குமார் எங்கே ஒழிஞ்சிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், எளிமையாக கைது பண்ணிருக்கலாம், கைது பண்ணலை. ஆதரவு வழக்கால் சேர்க்கலை. இதில் நம்ம ஏதாவது அழுத்தம் கொடுத்தோம்னா, விஜய்க்கு அழுத்தம் கொடுத்தோம்னா எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி அது வந்து விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சிடும் அப்படின்னு லாப நட்ட கணக்கு பார்த்து முழுக்க அநீதி விளைவிச்சது திமுக. இல்லை, அவங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு முன்னாடி போகலாம் தான். அவங்க அதாவது 41 பேர் மரணத்துக்கு யார் மூல காரணம்? விஜய் இல்லாமல் நிர்மல்குமாரும் புஷியும் வந்துடுறாங்களா? ஏன் விஜய் மேலே வழக்கு போடல? நியாயமாக நீங்கள் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். அவர் வந்து பெரிய நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கார், சமூகத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கார், அதெல்லாம் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். அவர் இருக்கப்ப இதில் அவர் ஈடுபட்டதுக்கு வழக்கு போட்டு கைது பண்ணிக்கிறோமா இல்லையா? வழக்கு போடாதப்பயே என் மேலே ஏன் குற்றம் சுமத்துனீங்கிறாரு. வழக்கு போட்டிருந்ததுன்னா அவர் என்ன கூத்துனா, ஏண்டா இந்த விஜயை தொட்டோம், என்ன சார்ந்தவங்களை தொட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்கன்னு. இந்த வருத்தப்பட வடிவசகத்தில் கட்டை அவுத்துடுங்க பாரு, கட்டவே இல்லை போடாமல் பாரு. திமுக ஒன்றுமே பண்ணலைங்க. ஒருவேளை சிபிஐட்ட போகாமல் இங்கே மாநில காவல்துறை விசாரிச்சிருந்தா ஒன்றும் நடந்திருக்காது. என்ன இப்போ நீங்கள் விஜய் ஃபேனுன்னு சொன்னீங்கல்ல, முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். இப்போ கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு நாம் தமிழர் நிர்வாகியாக நீங்கள் விருப்பப்பட்டீங்களா விஜயோட கூட்டணி வச்சிடணும் அப்படின்ட்டு? அந்த விருப்பம் இருந்ததா உங்களுக்கு? இல்லை, அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் அவரை கேட்குறீங்க, அண்ணனே வந்து விஜய் தான் வராருன்னு இல்லை.
நீங்கள் அதை பாதி உண்மையை மட்டும் எடுத்துக்கூடாது. அண்ணங்கிட்ட பத்திரிகா சந்திப்பில் திரும்ப ஒரு கேள்வி வைக்கப்படுது. உங்கள் தம்பி வர்றாருங்கிறப்ப அண்ணன் சொல்கிறது தம்பி வரட்டும், நீங்கள் தம்பியை கேளுங்கிறார். அது என்ன பொருள் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு தத்துவத்தை வச்சுருக்கு, ஒரு கோட்பாடை கொண்டு இருக்குது. நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒன்று வச்சுருக்கோம். நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி எப்படி இருக்கோம்னு நாங்கள் ஒரு தலைவரை ஏற்றுக்கிறோம், தலைவர் பிரபாகரனை. நீ இதை ஏற்றுக்கொண்டு விஜய் வர்றாரு அப்படின்னா அதை ஏற்பது குறித்து அவரை சேர்க்கலாமா வேண்டாமான்னு பரிசீலிப்போம், ஆலோசிப்போங்கிறது தான். விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டு போகிறோம்னு என்னைக்கும் சொல்லலை. இப்போ நாங்கள் எப்போ விஜய் விமர்சித்தோம், திமுக எப்போ விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிச்சு? நல்லா வருங்க, விஜய் கட்சி பெற அறிவித்த உடனே திமுக விமர்சனம் பண்ணுச்சு. திமுகனா திமுக இருக்கக்கூடிய இணையதள செயல்பாட்டாளர்கள் கிடையாது, திமுகவோட அமைச்சர்கள் நிர்வாகிகள் விமர்சனம் பண்ணாங்க. நாம் தமிழர் கட்சி எப்போ விமர்சனம் பண்ணோம்னா, செப்டம்பரில் கட்சி மாநாட்டில் எப்போ கொள்கையை தமிழ் தேசியம் திராவிடம் இது கண்கள்னு சொன்னாரோ அதுக்கு முறை தான் விமர்சனம் பண்ணோம். அது என்ன விமர்சனம் தெரியுங்களா? லாரியில் அடிபட்டு சாவணும். அதாவது விஜய் என்ன லாரியில் ஏற போறாரு, இல்லை ரோட்டில் நிற்க போறாரு? ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை, லாரியில் அடிபட்டு சாவணும். இப்போ பாஜக காலூண்டு அனுமதிக்க மாட்டோம்னா மோடி காலை வச்சா காலை வெட்டிடணும்னு பொருளா? காலூண்டு அனுமதிக்க மாட்டோம்னா நேரடி பொருள் கிடையாது, ஊமை. அதே போல் ஒன்று இந்த பக்கம் நில்லு, இன்னொன்று இந்த பக்கம் நில்லுன்னா அது ஊமை தான். ஒன்று தமிழ் தேசியம் பக்கம் நில்லு, இல்லை அவர் தான் சொல்றாரு நீ வந்து வீழ்ந்து. நீங்க முன்னாடி சொன்னது போல பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் தான் அவர் வந்து கட்சி யாரும் செயல்பட்டு இருக்காரு. அதை திராவிடமும் தமிழ் தேசம் 2 கண்கள் மாதிரி எல்லாம் சொல்றாரு. எப்படி கண்கள்? முதல்ல அண்ணா வச்ச கோட்பாடும் பெரியா வச்ச கோட்பாடு ஒண்ணா? இந்த மண்ணின் 2 கண்கள்ங்கிறாருல அவரு. எப்படி? அதாவது இப்ப காந்தியும் திராவிடமும் இருக்கு, தமிழரும் இருக்குங்களா? காந்தி இந்தியா தான், கோட்சேவும் இந்தியா தான். காந்தியும் கோட்சேவும் 2 கண்கள் சொல்ல முடியுமா? இந்தியாவோட 2 கண்கள் சொல்ல முடியுமா? முதல்ல திராவிடம்னு சொல்றாங்கல்ல, பெரியார் வச்சதும் அண்ணா வச்சதும் ஒண்ணா? பெரியார் என்ன சொன்னாரு? திராவிடர்னாரு, இரு விகுதி. அண்ணா என்ன சொன்னாரு? திராவிடம்னாரு, இம் விகுதி. பெரியார் சொன்ன திராவிடர்ல பார்ப்பனர் வரமாட்டாங்க, அண்ணா சொன்ன திராவிடத்தில் பார்ப்பனர் வருவாங்க. பெரியார் சொன்ன திராவிட நாடுங்கிறது தமிழ்நாடு தான், அண்ணா சொன்ன திராவிட நாடுங்கிறது மற்ற மாநிலங்களை உள்ளடக்கியது. அப்போ திராவிடம் வேற, திராவிடர் வேற. அண்ணா சொன்னதும் பெரியார் சொன்னதுமே மாறுபட்டது, நுட்பமான வேறுபாடு. அதனால தான் அண்ணா வழியில் 6 பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் அப்படிங்கிற. என்ன தவறுங்கிறேன்? பார்ப்பனர் இடம் கொடுத்தா என்ன தவறு? இப்போ திமுகவில் வந்து பார்ப்பனர் சேர்க்க மாட்டாங்களா, சேர்ப்பாங்களா? இல்லை, சீமானின் சமூக நீதி இதுதான். இல்லை, இதில் நீங்கள் திமுக காப்பி பண்ணலாமா? நீங்கள் திமுக நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே அரசியல் தான். நீங்கள் பார்ப்பனர்களை வந்து திமுக வந்து விலக்கி வச்சதெல்லாம் கிடையாது. அண்ணா காலத்திலே விபி ராமன், வெங்கட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனர், இந்த மோகன்ராம் இருக்கார்ல நடிகர் மோகன்ராமோட அப்பா வெங்கட பட்டாபிராமன் பார்ப்பனரை திமுகவோட கொள்கை வகுப்பணிலே வச்சுட்டாங்க. எப்போ? அண்ணா காலத்திலேயே பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனத்தை ஒழிப்போம்னார். நாங்கள் வந்து பிராமண கடப்பாடு எடுத்து திராவிடத்தை ஒழிப்போம்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனத்தை ஒழிப்போம்னு அண்ணா சொன்னப்போ சிறப்பாக சொல்கிறான்ட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும், இங்கே திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவைங்குது. எங்களுக்கு அது உடன்பாடு கிடையாது. நாம் தமிழர் கட்சி அமைச்சரவையில் பார்ப்பனருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்குவோம். 6 பார்ப்பனர் எடுத்துக்கிறோம். இவங்க யாரும் இந்த 6 பேர் யாரும் வந்து வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது, யாரும் வந்து மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது, யாரும் பிறப்பின் வழியே வந்து உயிர்தாழ்வு கற்பிக்கிற இந்த கோட்பாடுகளை வந்து உள்வாங்கினவங்க கிடையாது. எல்லாம் வந்து முற்போக்கானவங்க, சமத்துவம் பேசக்கூடியவங்க. அப்போ என்ன பிரச்சனை? திமுக பண்றதே தான் நாமளும் பண்றோம். திமுக பண்றது இல்ல, எது சரியோ அதை பண்றோம். திமுக அது சந்தர்ப்பவாத வேடமிடும். திமுகவுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. இல்ல, இப்ப தொகுதியில ஜாதி பார்த்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா மயிலாப்பூர்ல பிராமணர்கள் நிப்பாட்டுறதுக்கு பின்னாடி மயிலாப்பூர்லையும் எடுத்திருக்கோம், மற்ற ஊர்லையும் எடுத்திருக்கோம். மயிலாப்பூர் மட்டும் இல்லை, அப்படி பார்த்தா நீ எல்லா ஊர்லையும் பார்க்குறப்ப இப்போ திருப்பூர் இருக்குது. திருப்பூர் பொது தொகுதியில் ஐயா அம்பேத்ராஜனா எடுத்துகிறோம். இங்கே தனி தொகுதினா ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள், பொது தொகுதினா எல்லாருக்குமானது. ஆனால் அந்த பொது தொகுதினா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து ஆதி தமிழர்கள் எடுத்ததே கிடையாது. அப்போ அங்கே எடுத்தது நாம் தமிழர் கட்சி. அம்பேத்ராஜன் பேர் சொல்கிறப்ப அம்பேத்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போவோம் யாருன்னு. அவ பொது தொகுதியில் எடுக்கிறப்ப ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் அம்பேத்ங்கிறப்ப எனக்கு ஞாபகத்து வருது, விசிகாவை சேர்ந்த சிலர் வந்து இப்போ அம்பேத்கரையும் தரக்குறைவாக பேசிட்டாரு. என்ன பேசினாங்க? அதாவது அம்பேத்கருக்கு முன்னாடியே அயோத்திதாசர் பேசி முடியும். அது வரலாறா இல்லையா, உண்மையா இல்லையா? உண்மைதானங்குது. ஆனால் அம்பேத்கரை, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை வந்து நாம் தமிழர் கட்சி வழியாட்டே இருக்குது. அதே சமயத்தில் வரலாறு என்ன? அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் வந்து ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாசர் மனிதர் வந்து களத்தில் இருந்தாங்க. அவரை தான் நாங்கள் முதன்மைப்படுத்தி செய்கிறோம். ஆனால் அது பிரச்சாரம் பண்ணும்போது பொதுவான குற்றச்சாட்டை கேட்பாங்களா மக்கள் வந்து இந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை நிறுத்துறவங்களுக்கு வந்து அது ஜாதிக்காக தான் நிறுத்துறாங்கன்ற ஒரு நாம் தமிழர் கட்சி பரப்புரையில் சாதி பார்த்து ஓட்டு போட்டால் அவங்க ஓட்டுகள் திருட்டுன்னு அறிவிக்கிறோம். நான் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் அத்தனை பேச்சு காட்டுறேன், சாதியை எடுத்து இவ்வளோ மூர்க்கமாக பேசுகிறோம்னு. நீ சாதியான்னா மதமானா இந்த இடம் துண்டாகி போகும்,
நீ மொழி இனம்னு எழுந்து வந்தால் இந்த இனம் வாழும்னு பேசுகிறோம். நீங்கள் சாதி மத சகதியில் வந்து மூழ்கி போன இளைஞர் கூட்டத்தை அங்கேருந்து மீட்டெடுத்து நாம் தமிழன் இன உணர்வுக்குள்ளே தட்டுறோம். நாங்கள் தான் சாதி ஒழிப்பை வந்து உண்மையிலே சாத்தியப்படும். இப்போ வந்து சாதிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, சாதிங்க கட்டமைப்பும் தமிழரோட கிடையாது, சாதிக்கு நிகரான தமிழ் சொல்லி இங்கே கிடையாது. நீங்கள் சமூகம் சமுதாயங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சமூகம் சமுதாயங்கிற வார்த்தை வந்து ஒன்றுபட்ட கட்டமைப்பை குறிக்கக்கூடியது, ஆனால் சாதி வந்து பிளவுபட்ட கட்டமைப்பை குறிக்கக்கூடியது. ஆனால் ஒரு வழி இல்லாமல் சாதிக்கு நிகரான சொல்லா வந்து சமுதாயம் சமூகம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அதே போல் குடிங்கிறது, அந்த குடிங்கிறது மாறக்கூடியது. ஆனால் நீ சாதிங்கிறது பிறப்பின் வழியாக கட்டமைக்கப்பட்டுச்சு. அப்படி சொல்கிறப்ப சாதிக்கு பதிலாக குடி அப்படின்னு போட்டுக்குவோம். எங்கே வகுப்பாரி பிணைத்தோம்னு இருக்குல்ல அந்த இடத்துல அதை கடந்து சாதிக்கு எந்த வேலையும் இல்லை. சாதியற்ற ஒரு சமத்துவம் அடைய, ஒரு சமத்துவம் மிகுந்த ஒரு சமூகம் அடைக்க தான் நாம் தமிழர் கட்சி பாடுபடுது. இன்னும் சொல்ல போனால் எங்கள் தலைவர் ஈழத்தில் வந்து சமூக விடுதலை அடைஞ்சு காட்டினார். அங்கே சாதி இல்லாத ஒரு சமூகத்தை படைச்சார். அதுதான் எங்கள் இலக்கு நோக்கம் எல்லாம். நாங்கள் சாதி ஆதரிச்சு செயல்பட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ திமுக கூட்டணி கட்சி இருக்குது. திமுக கூட்டணி கட்சியில் கொங்கு ஈஸ்வரன் கட்சி இருக்குது, அண்ணா கருணாஸ் கட்சி இருக்குது. இந்த கொங்கு ஈஸ்வரன் கட்சி கருணாஸ் கட்சி எல்லாம் சமூக நீதி பேசுகிறாங்களா, சாதிய பெருமிதம் பேசுகிறாங்களா? சாதிய பெருமை தான் பேசுறாங்க. அப்ப அவங்களே சேர்த்துக்கிட்டீங்க. இல்ல அதுக்கு மாற்றாதான் நீங்க வந்திருக்கீங்கல்ல, அந்த கேள்வி நீங்க எதிர்கொள்ளணும். அதாவது நாங்க சேர்த்துக்கலையே, நாங்க சாதிய கட்சி ஏத்துக்கலையே, சாதிய வார்த்தை ஏற்கலையே. அவங்க சாதிய வார்த்தை எதுக்குன்னு சொல்றாங்க. கொங்கு ஈஸ்வரனையும் எப்படி கருணாசி சேர்த்துக்கிட்டாங்க? நீங்க இன்னும் சொல்ல போனா மதவாதத்தை மிக மூர்க்கமா எதுக்குறேன்னு சொல்றீங்க. மதவாதத்தை விட கூடியது சாதிவாதம் தான். மதம் மாறக்கூடியது, ஆனா சாதி மாற முடியாது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் மதவாத சிந்தனை அதிகமா இருக்கா, சாதிவாத சிந்தனை அதிகமா இருக்கான்னு கேட்டா மத கலவரம் கூட தமிழ்நாட்டில் பெருசா இல்லை, சொல்லும்படியே இல்லை. நம்ம அங்கொன்றும் இங்கொன்றுமா கோயம்புத்தூர் கலவரம், மண்டைக்காட்டு கலவரம் அப்படின்னு தேடி பிடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் சாதியத்தை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலை மாதத்துக்கு 2-3 நடக்குது தெரிஞ்சு. அப்போ இங்கே சாதியம் தான் முறுக்கமாக இருக்குது, மதத்தை விட மோசமானது சாதி தான். நீங்கள் நாங்கள் மதவாத கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிற நீங்கள் சாதிய கட்சியை சேர்த்துக்கிட்டு நீங்கள் நோட்டின் சீட்டு கொடுத்து அங்கீகரிக்கிறீங்களே, அது வந்து சமத்துவம், அது சமநீதி. அது கோயில்களில் வந்து அனைத்து சாதி அர்ச்சகர் அது வந்து ஒரு முற்போக்கான திட்டம் தான். அதை நாங்கள் ஏற்கிறோம், வரவேற்கிறோம். அது செயல்படுத்தப்பட்டுச்சா? இல்ல அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அங்கதான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு அதிகார மேட்டர் இருக்குது, தடை இன்னைக்கு இல்லை. ஆனா போய் பாருங்க, அந்த அனைத்து சார்ந்த அர்ச்சகராகலாம்னு நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்லாம் கோயில் இருக்காங்களா? நீங்க வந்து நாங்க வந்து ஆரிய மொழி சமஸ்கிருதம்ங்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த மொழியில் அர்ச்சனை செய்யப்படுது? பெரும்பான்மை கோயில்ல அன்னை தமிழ்ல அர்ச்சனை அப்படின்னு சொன்னாங்க, ஆனா பெரும்பான்மை கோயில்ல சமஸ்கிருதம் தான் இருக்குது. அதான் சேர்பாபு விரும்புறாரு. இல்ல போர்டு இருக்கு, விருப்பப்பட்டவங்களுக்கு பண்றாங்களே. எது விருப்பப்பட்டவங்களே? அதாவதுங்க இங்க எதுங்க முதன்மைத்துவம் இருக்கணும்? சமஸ்கிருதம் தேவைப்படுறவங்க அங்க பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கணும். நீ ஒன்று பண்ணுவோம், ராமர் அனுமார், அது ஆரிய புராண கடவுளர்கள். நீ ராமருக்கும் அந்த அனுமாருக்கும் கூட நீ சமஸ்கிருதத்தில் பண்ணு, எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்கள் பாட்டன் முருகன், எங்கள் பாட்டன் சிவன், எங்கள் பாட்டன் கண்ணன், எங்கள் பாட்டன் ஐயனார், கருப்பணசாமி, சுடலமாட, மதுரை வரேன், அவனுக்கே சமஸ்கிருதத்தில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீங்க நினைச்சா செய்யலாம்ல. இல்ல இதை செய்யணுங்கிறவங்க மேல உங்க கோவம் வரணுமா, அல்லது இதை வந்து செய்ய விடாம தடுக்கிறவங்க மேல கோவம் வரும்? அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இல்ல பின்னணியில ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, நீங்க அதன் மீது கோவப்பட. அது கோவம் இருக்குங்கிறேன், அதை சரி பண்ண சொல்லி தான் நீ வந்த. இப்ப விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு, கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் வந்து போக முடியல, சாதி அமைப்பு சாதி இருக்கும், அதை தகர்த்து அதை சரி செய்வதற்கான அதிகாரம் திமுக இருக்கா இல்லையா? 100 ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் வந்து வைக்கத்தில் வந்து அந்த தெரு வழியா கூட்டு போனாருங்கிறீங்க, 100 ஆண்டுக்கு முன்னாடி. ஆனா உங்க காலத்துல உங்க ஆட்சியில் நீங்க சொல்ற சோக்காடு பெரியார் மண்ணில் விழுப்புரத்துல வந்து ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியலன்னா நீங்க கொண்டு போயிருக்கணும்ல, அழைச்சி போயிருக்கணும்ல, ஏன் செய்யல? அழைச்சி போனா ஒரு சாராரோட வாக்கு இழக்க நேரிடும். அப்ப இங்க எந்த பக்கம் பண்ணாலும் நம்ம பிரச்சனை. அப்ப என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு பூட்டை போடு. இல்ல அதுல நாம் தமிழர் என்ன பண்ணுச்சு? அதுல அழைச்சிட்டு நாம் தமிழக என்ன சொன்னோம், நாங்க கோயிலுடைய போராட்டம் நடத்தோம்னு நாங்க அறிவிச்ச பிறகு அடுத்த ஒரு வாரத்துல திடீர்னு வந்து கோயிலை திறந்தாங்க, இப்ப மறுபடியும் பூட்டிட்டாங்க. இல்ல அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம் தமிழர் பட்டும் படாம நாங்க தான் சொல்லிட்டோமே. திருப்பரங்குன்றமா இருக்கலாம், மைக்கேல் பட்டியல இப்போ தெரியாம பேசுறீங்க. அந்த விழுப்புரம் அந்த கோயில் விவகாரத்தில் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போகணும்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி சொல்றோம். அதுக்கு எதிராக நாங்கள் கோயில் போராட்டம் நடத்தோம்னு சொன்னோம். திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தெளிவான நிலைப்பாட்டை வச்சோம், பாஜகவையும் கண்டிச்சோம், திமுக கண்டிச்சோம். அப்புறம் மைக்கேல் பட்டி விவகாரத்தில் அங்கே மதமாற்றம் வந்து நிகழலை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொன்னது. அண்ணன் சீமானவர்கள் வந்து இங்கே யாரும் வந்து கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யப்படலை, விரும்பி தான் இருக்கிறாங்க, ஏன்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை குடிமைகள்னு சொன்னோம். திமுக எதிர்க்கிற அளவுக்கு பாஜக எதிர்க்கலங்கிறது தான் பிரதான குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்க பல தரப்பாலையும் திமுக திமுக இருக்கும்.
இப்ப நீங்க எனக்கு இல்ல எனக்கு திமுக எப்படி மூணு தன்னை பேர் எதிர்க்கிறவங்க மூணு எல்லாம் பேர் இருக்கீங்கல்ல. இல்ல திமுக தன்னை எதிர்க்கிறவங்க எல்லாம் எப்படி வந்து பிஜேபின்னு சொல்லுது அது மாதிரி நீங்க இல்ல சொல்றீங்க. நான் ஒண்ணு இல்ல 3 பேர் இருக்கீங்கல்ல. நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கணும். 14 வந்து மோடி ஆட்சிக்கு வந்தார். 26 நடக்குது. இந்த 12 ஆண்டு காலத்துல பாஜகவோட ஒரு சட்டம், பாஜகவோட ஒரு திட்டம், பாஜகவோட கொள்கை முடிவு, பாஜகவோட அணுகுமுறை, பாஜகவோட செயல்பாடு ஏதாவது ஒண்ணு நாங்க ஆதரிச்சோம்னு சொல்லுங்க. பாஜக வேட்பாளர் ஆதரிச்சோம்ல. நீங்க எனக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. நான் அதுக்கு சொல்றேன். நான் அதுக்கு இல்ல சொல்றேன். பாஜக வேட்பாளர் ஆதரிக்கிறது கொள்கை ஆதரிக்கிறது தானே. மகாராஷ்டிரால போய் நான் அதுக்கு பதில் சொல்றேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். சொல்றேன். இல்ல பாஜக வேட்பாளர் நான் சொல்றேன். ஆதரிக்கிறது 2010 கட்சி தொடங்கணும். 2010 தொடங்கணும். 11 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடல, 14 பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போடல, போட்டியிடக்கூடிய வலிமைகள்கிட்ட இல்லை. அப்போ என்ன முடிவு பண்ணுறோம்னா களத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான தீமையை வந்து ஒழிக்கணும். அப்போ குறைந்தபட்ச தீமையை வச்சு ஒழிக்கலாம் அப்படிங்கிறது. இதுவுமே நாங்கள் சொன்னது கிடையாது, இல்லை அண்ணா சொன்னது தான். அண்ணா வந்து என் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துட்டா நான் தடி எடுத்து அடிப்பேன், அது எந்த தடியாக தான் அடிப்பேன், அதுக்கு ராஜாஜோட சுதந்திர கட்சியோடையும் கூட்டணி வைப்பேன்னார். அந்த அண்ணாவுக்காவது ஆச்சரியார்த்தை நோக்கி நகரங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு. எங்களுக்கு எந்த கணக்கும் இல்லை. களத்தில் வந்து தீமையை ஒழிக்கிற ஒரே கணக்கு தான். அப்போ 2011 காங்கிரஸை வீழ்த்த, காங்கிரஸ் வைத்து யார் விரியமானாங்களோ அதிமுக ஆதரிச்சோம், இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரிச்சோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சோம், ஜவஹர்லால் ஆதரிச்சோம், அப்புறம் வந்து தேமுதிக ஆதரிச்சோம். இது 2011. 14 மோடி வந்தப்ப மோடி எடுத்து வலிமை என்ன அதிமுக ஆதரிச்சோம். இது ஒரு பக்கம். 2012 அப்போ அண்ணன் சீமான் சொன்னாங்க, எங்கெங்கே பாஜக காங்கிரஸ் எங்கெங்கே இருக்கோ, தமிழர் வாழ்கிற இடங்களில் காங்கிரஸ் இருக்கும், அங்கே அழித்தொழிப்புங்கிறப்ப மும்பை தாராவி அந்த பகுதிகளில் அன்னைக்கு வந்து யார் காங்கிரஸ் எடுத்து வலிமை என்னாங்களோ, காங்கிரஸ் வலிமை எடுத்து வலிமை என்ன சுயேட்சை ஆதரிச்சோம். கேப்டன் தமிழ்ச்செல்வனை 2012 ஆதரிச்சோம். அதே கேப்டன் தமிழ்ச்செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் மாறின பிறகு மும்பையில் பகுத்தறிவாளர் சங்கம் சார்பாக கேப்டன் தமிழ்ச்செல்வனை உட்கார வச்சு அண்ணன் திருமா, அந்த பக்கம் அக்கா அருள்மொழி எல்லாம் உட்காந்துக்கிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கோல் கொடுத்தவர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் பாராட்டு பத்திரம் வச்சாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி கேப்டன் தமிழ்ச்செல்வனை ஆதரிச்சு சரிதான் ஆகுது. இல்ல இதுல என்ன மாற்றம் இருக்குங்கிற, அவங்க பண்றாங்க நாங்களும் பண்றோம் அப்படின்னு அப்படி இல்லைங்க. எங்களுக்கு இதுல நோக்கம் இல்லைங்க. களத்தில் கூடிய முதன்மையான தீமையை வீழ்த்தணும். அதுக்கு பிறகு காலத்துல வந்து இல்ல இவ்வளவு சொன்னாலும் உங்க மீது ஒரு விமர்சனம் இருக்கு, பாஜக பி டீம்னு. அந்த அந்த விமர்சனத்தை முடிக்க முடியுதா உங்களால? அதாவது நான் கேட்கிறேன், அது செயல்பாட்டுல முடிக்க முடியுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு கேள்வி தானே. இப்ப இந்தியா கூட்டணியில உத்தவ் தாக்கரே இருக்காரா? உத்தவ் தாக்கரே இருக்காரா இல்லையா? உத்தவ் தாக்கரே யாரு? சங்கியா சனாதனியா இல்லையா? சிவசேனாவே அதான். யாரு அவர்? வந்து பாஜக விட இந்துத்துவா மூர்க்கமா கொண்டு போறவர். அப்ப உங்களோட பார்வையில சங்கினா தோழன் அந்த மாதிரி சொல்ல வரீங்க. அதுக்கு நம்ம சொல்றேன். இது முடிச்ச முதல்ல இந்த உத்தவ் தாக்கரே வந்து சாவர்கர் என் கடவுள்ங்கிறாரு, இந்துத்துவா ரத்தத்துல ஊறி கிடக்குங்கிறாரு. அந்த உத்தவ் தாக்கரே சேர்த்துக்கிறாங்க இந்தியா கூட்டணிக்குள்ள. எது மத சார்பற்ற இந்தியா கூட்டணிக்குள்ள. அவரை சங்கின்னு வசைப்படுறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம், சிவன் இந்து இல்லைங்கிறோம், முருகன் இந்து இல்லைங்கிறோம். ஆனா நாங்க சங்கிங்கிறோம். இந்த சங்கினா தோழன் சொன்னாருங்கிறாருல, அதுவும் பாதி உண்மைதான். என்ன உண்மைன்னா ரஜினிகாந்த் ஐயாவை பார்த்துட்டு வர்றோம். ரஜினிகாந்த் ஐயாவை பார்த்து வர்றப்ப அந்த சீமானந்த நோக்கி கேள்வி எழுப்பப்படுது, ரஜினிகாந்தை பார்த்துட்டீங்க உங்களை சங்கின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு. ரஜினிகாந்தை வச்சு இப்போ பொன்முடியோட பொன்முடியே ஏவாவெல்வன்னு தெரியல எனக்கு, ஏவாவெல் நினைக்கிறேன், ஏவாவெல்வோட புத்தகத்தை வெளியிட்டாங்க. பல முறை ஐயா ஸ்டாலின் மடையிறாங்க. அப்போல்லாம் சங்கி இல்லையா? அப்போ என்ன சங்கின்னு இந்த இடத்த சொல்லுவாங்கன்னா, சங்கிங்கிறதுக்கு துளசிதாசர் வந்து நண்பன்கிற பொருள்பட எழுதியிருக்காரு. ஒரு பொருள் இருக்குது ஹிந்தியில். அப்போ நண்பன் எடுத்துக்கிறேன்னு சொன்னோம், சங்கினா நண்பன் நாங்கள் சொல்லலை. அப்படி பொருள்பட நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த ஒப்பீடு வந்து என்னன்னா, இப்போ ஏவாவேலு எழுதிய புத்தகத்தை ரஜினி வெளியிடுற விழாவில் ரஜினி கலந்துக்கிட்டார். அது வெளிப்படையாக நடக்கிறது தான். நீங்கள் சந்திச்சது ரகசிய சந்திப்புங்கிற. ரகசிய சந்திப்புனா சந்திப்பு இப்போ உள்ள போகிறது தெரியுது, பேச்சு ரகசியம். அதை தான் சொல்றாங்க வெளியில வந்து பாஜக. அவர் வந்து ரஜினிகாந்த் வந்து புத்தகத்தை வந்து வீட்டுக்குள்ள வெளியில பொது மேடையில் 10 அழைப்பாளர்களை அழைச்சி வெளியிடுறாரு. அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை சொல்றாரு, வேலு பத்தி சொல்றாரு, கலைஞரை பத்தி சொல்றாரு. ரஜினி நடிச்ச ஒரு படம் வந்துச்சு, வேட்டைன்னு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து நல்ல படம், அந்த என்கவுண்டருக்கு எதிரான படம், நல்ல கருத்து கொண்ட தரமான படம். அந்த படம் வந்தப்போ அண்ணன் சீமான் வந்து அதுக்கு ஒரு வாழ்த்து அறிக்கை கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் ஜிகே மணி பையன் தமிழ்குமாரன் அவர் தான் அதில் இருக்காது தயாரிப்பு நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டு வந்து அண்ணனோட அந்த கூட்டு அழைப்பு போடுறாரு. கூட்டு அழைப்பில் ஐயா ரஜினிகாந்த் ஐயா பேசுகிறாங்க, அண்ணன்ட்ட பேசுகிறாங்க. பேசுகிறப்ப சந்திக்கணும் விருப்பப்படுறாங்க, பரஸ்பரம் நலவசம் அழைக்கிறாங்க. அப்புறம் நவம்பர் 8 அண்ணன் பிறந்தநாள் அன்னைக்கு சந்திக்க கேட்குறாங்க. அன்னைக்கு வந்து தம்பி தங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, அன்னைக்கு முடியாதுங்கய்யா அப்படின்னு இன்னொரு நாள் பார்ப்போன்னு சொல்கிறப்ப அண்ணன் சுற்றுப்படம் போயிட்டு வராங்க, அவர் படப்பிடிப்பு போயிட்டு வர்றாரு. போயிட்டு வர்றப்ப ஒரு நாள் முடிவு செய்யப்படுது. அண்ணன் போய் பார்க்குறாங்க, பேசுகிறப்ப பரஸ்பரம் நலமை விசாரிக்கிறாங்க, திரைத்துறை குறித்து பேசுகிறாங்க, திரைப்படம் பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் வந்து அரசியல் பேசுகிறாங்க, எல்லாம் பேசப்படுது. ஆனால் அந்த சந்திப்புக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை. அந்த சந்திப்புக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை, அதுக்கு பிறகு எந்த நீட்சியும் இல்லை. ஆனால் சந்திப்புக்கு உள்ள பிடிச்சிங்க. இப்போ சங்கின்னு சொல்றது தவறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேற ஒரு இது சொல்றீங்களா?
அப்ப சங்கிகள் விமர்சிக்கப்படுறவங்க மேடையில தான் சீமான் அதிகம் ஏறுறாரு. எந்த மேடை? இப்ப RSS மேடையில ஏறி பார்ப்பன கடப்பாரை RSS மேடை ஒண்ணு போதுமே. ரஜினிகாந்த் சந்திக்கிறது. அதாவது இல்ல இது வந்து மக்களோட புரிதல் படி இங்க இருக்கக்கூடிய திராவிட கொள்கை எதிர்க்கிறதுக்காண்டி சீமான் வந்து ஆரிய கொள்கை ஆதரிக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம். அந்த இடத்துல அந்த மேடையில பாரதியார பேசினார். இப்ப எனக்கு என்னன்னா, நான் இல்ல முடிச்சறேன், கேள்வி கேட்டீங்க முடிச்சறேன். பாரதியார் பேசுற மேடையில மனு தர்மத்தை ஆதரிச்சாரா? இந்துத்துவா நியாயப்படுத்தினாரா? சாவர்கர, கோட்சேவை, கோல்வார்கரை இவர் ஆதரிச்சாராங்கிறது வேறங்க. இல்ல இல்ல, உங்களை அவங்க ஆதரிக்கிறாங்க. யாரு? அம்பேத்கரை பாஜக RSS புகழ்ந்து பேசுறாரு, ஹெச்ராஜா புகழ்ந்து பேசுறாரு. அம்பேத்கரை ஹெச்ராஜா புகழ்றாரு, அம்பேத்கரை வந்து மோடி புகழ்றாரு. இல்ல ஹெச்ராஜாவை அண்ணனும் புகழ்றாரு. என்ன புகழ்ந்தாரு? சீமானும் புகழ்ந்தாரு. என்ன புகழ்ந்தாரு? அறிவாளி, நல்லா சிந்திக்கக்கூடிய. அதாவதுங்க, நீங்க பாதியாக பேசுறீங்க, இவ்வளவு சொன்னா இவ்வளவு எடுத்துக்கிறீங்க. இல்ல என்ன இல்ல, அதுக்கப்புறம் உங்க தரப்புல விளக்கம் கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா வந்து விசிக தலைவரை வந்து பாராட்டி பேசினா அது பெரிய வர இருங்க. பிரசாந்த் கிஷோரை ஒப்பிட்டு பேசுறப்ப அங்க ஒரு சர்மா இருக்காரு, இங்க ஒரு கரியர சர்மா இருக்காரு, அறிவாளின்னாரு. அவர் அறிவாளின்னா அவர் வந்து புலமை கொண்டவர் அர்த்தம். அவர் வந்து அவர் எடுக்கக்கூடிய அரசியல் சரியான சொன்னாரா? அரசியல் இருக்கிறது வேற, அறிவாளின்னா அறிவாளின்னு சொல்றான், அவ்வளவுதானே. எங்க ஆதரிச்சாரு? ஹெச்ராஜா வந்து திருமா தொட்ட கட்சியை மக்கள் தொடமாட்டார்கள், ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டார், திருமாவுக்கு எங்க வேறு இருக்கு அப்படின்னு கேட்டப்ப ஹெச்ராஜாவுக்கு இதெல்லாம் பேசுனது யாரு? இதே அண்ணன் சீமான் தானே. காரைக்குடியில் 2014 போட்டி போட்டப்ப காரைக்குடியில் போய் ஹெச்ராஜாவுக்கு இதெல்லாம் பரப்ப செஞ்சது யாரு? இதே அண்ணன் சீமான் தானே. பிராமண கடப்பறை என்ன பிரச்சனை? பிராமண கடப்பறை இல்லை, பிராமண கடப்பறை கடப்பறை எடுக்க போறோமா? கடப்பறை அந்த பிராமண கடப்பறை ஆரிய கடப்பறைன்னு இருக்கா? அது ஊமைங்க. என்னன்னா பார்ப்பன அல்லாத அரசியல், பார்ப்பனர் அப்படின்னு காட்டி பூச்சாண்டி காட்டி நீ எப்படி திராவிடத்தை கட்டமைச்சியோ அந்த பார்ப்பனர்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த போலித்தனமான திராவிடத்தை வீழ்த்தும்னு சொல்றோம். அந்த மேடையில் பேசுறது பிரச்சனைனா அதே மேடையில் பெரியாரியவாதி நன்னன் பேசியிருக்காரு, அதே மேடையில் மனுஷங்கர் ஐயர் பேசியிருக்காரு, இந்து ராம் பேசியிருக்காரு. அப்ப அதெல்லாம் ஏன் பிரச்சனை தெரியல? நெஞ்சல போனா எங்களுக்கு சீமான் எங்க எங்களுக்காக பேசுவாருங்கிறப்ப அந்த மேடைக்கு போயிட்டாரு. அதுதானே விமர்சனமா இருக்கு. தமிழருக்காக பேசுவான்ற சமயத்துல தமிழருக்கு எதிராக இருக்கக்கூடிய மேடையில பேசுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் தான். அதான் அந்த RSS மேடையில சொல்றாங்க. அந்த மேடை என்ன சொல்றாங்க? அது வந்து மாற்று கருத்து கொண்டவங்களையும் மாற்று கருத்தாளர்களையும் மாற்று கட்சி சேர்ந்தவங்களையும் அரவணைக்கக்கூடிய மேடை அப்படிங்கிறாங்க. அந்த மேடையில் கருத்தை பதிவு பண்ணலாம். நீங்க அதே மேடையில் நன்னன் பெரியாரியவாதி கொண்டாடப்படக்கூடிய பெரியாரியவாதி இறந்து போயிட்டாரு, மனுஷங்கர் ஐயர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்து ராம் எங்க இருக்காரு? இந்து ராம் திமுக இருக்கிறாரு. அந்த இந்து ராம் எல்லாம் பேசுறப்ப ஏன் குறையா தெரியல? நாங்க அங்க போய் இந்த கருத்து பிள்ளையா பசங்க சொல்லுங்க. பிராமண கடப்பாரன்னா பிராமணரை சேர்க்காத எந்த கட்சி சொல்லுங்க? திராவிட கழகம் சேர்க்காது, திமுக சேர்க்குமா? அதிமுக சேர்க்குமா? ஏன் விசிக சேர்க்காம இருக்குமா? எல்லா கட்சியும் பிராமண சேர்த்துக்குது. பாஜக செய்யும் பொழுது கேள்வி எழாது. இப்ப சீமான் அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம ஊரு நம்ம மொழி நம்ம மண்ணுன்னு பேசுறப்ப அது கேள்வி வரத்தானே. அந்த மேடை என்ன பிள்ளையா பேசலாம் சொல்லுங்க? அந்த மேடையில ஏறதே பிள்ளைதானே. அப்ப இளகணேசன் இறந்து போனாரு. இளகணேசன் நினைவேந்தல் கூட்டத்தில் போய் அண்ணன் திருமா பேசினார். திருமா பேசுறப்ப இளகணேசனுக்கு வீர வணக்கம்னாரு. வீர வணக்கங்கிறது போராளிகளுக்கு போட வேண்டிய முழக்கம். இளகணேசனுக்கு போய் வீர வணக்கம் போட்டாரு. அந்த மேடையில் பேசினாரு. வாஜ்பாயை புகழ்ந்து பேசினாரு. ஏன் புகழ்ந்து பேசினாரு? ஏன் கேட்கல? ஆனா இன்னை வரைக்கும் எங்க அண்ணன் தான் திருமாவளவன் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. உறவு முறை வேறங்க. இல்ல அவர் பாராட்டுறாரு இல்லையா? அண்ணன் வந்து சரியா தான் செய்வாரு. அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு எல்லாத்தையும் பேசல. சரியா பண்ணா சரியாங்கிறோம், தவறா பேச தவறுங்கிறோம். அதுல வந்து இளகணேசனோட அந்த மேடையில போய் அங்க போயிட்டு ஒரு கொள்கை ரீதியா ஒண்ணு மாத்தி பேசல. நாங்க என்ன மாத்தி பேசணும்? நம்ம பிராமண கடப்பாறை என்ன தவறு இருக்குதுல்ல? பிராமண கடப்பாறை என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்லுங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இல்ல எந்த கட்சி பார்ப்பனர் சேர்க்கிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைமையில் இருக்குல்ல பி ராமமூர்த்தி நினைவாலயம். பி ராமமூர்த்தி யாரு? ஸ்ரீனிவாச ராவ் யாரு? இல்ல 10% ஆதரிச்சாங்க அவங்க. அதான் யாரு? அவங்கள யாரு? ஆமா. அப்ப பார்ப்பனரை சேர்க்க கூடாதுன்னு ஏதாவது இயக்கம் இருக்கா? இந்த டைமிங் தான் பார்த்தாகணும் நம்ம. ஏன்னா தொடர்ந்து இந்த டைமிங் இருக்குல்ல. ஏன்னா தொடர்ந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததும் பல மாநில கட்சிகள் பல எதிர்கட்சிகளான மாநிலங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, அச்சுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்கப்படுது. இப்போ அந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு எல்லாமே அகைன்ஸ்டா நிக்கிற சமயத்துல தான் சீமான் வந்து அந்த சைட்ல ஆதரவா நிக்கிறாரோ அப்படின்ற கட்சியோட சின்னம் வந்து கடந்த ஆண்டு பறிக்கப்பட்டுச்சு. சின்னத்தை யாரு பறிச்சது? பாஜக. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் எண்ணெயை சோதனை, எனக்கு அழைப்பானை கொடுத்தாங்க. நான் 8 மணி நேரம் விசாரணைக்கு ஆஜரானேன். இந்த ஜனநாயக சக்திகள் இருக்கிறாங்கல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட இயக்கங்கள், யாராவது ஒருவர் எண்ணெய் நிர்வாகிகள் வந்து சோதனை போட்டது தவறானது, நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வளரக்கூடிய இயக்கம், ஜனநாயக ஆற்றல், உங்களுக்கு சம்மன் வந்து கொடுத்தாங்க. ஆமாம், நான் போனேன், விசாரணை போனேன். யார் பேசினா? பொது சமூகத்தில் யார் பேசினாங்க?
செந்தில் பாலாஜி வந்து ஊழல் பெருச்சாலி ஊருக்கே தெரியும். செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறதுனா இந்த ஆற்றல்கள்லாம் போய் ஜனநாயக இயக்கங்கள்லாம் போய் போராடும். ஆனால் நாம் தமிழர் கட்சி சின்னம் பறிக்கப்பட்டா அது கண்டிக்கிறது கூட சொல்லையே. நாங்கள் பாஜக எதுக்கு தான் இருக்கோம், திமுக தான் அப்பப்போ சமரசம் பண்ணுது. நிதி ஆயோக் கொடுத்து போனாரா ஐயா ஸ்டாலின்? ஆமாம். ஸ்டாலின் போகிறப்ப அங்கே மோடியை புகழ்ந்து பேசினாரா? பிரதமருங்கிற முறையில் பேசியிருப்பாரு. பிரதமரோட நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போகிற பிரதமரோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னு. எப்போ இப்போ நாட்டோட பொருளாதாரத்தை சூறையாண்டது மோடி. பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து காலி பண்ணது மோடி. ஆனால் பிரதமரோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னாரு. இப்போ இல்லை புகழ்ந்தே பேசினாலும் 2100 கோடி தராம தானே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புகழ்ந்து பேசினா பிரச்சனை கிடையாது. இல்லை வர வேண்டிய விஷயம் வந்துட்டா கூட பரவாயில்ல. அது புகழ்ந்து பணம் வரல. அதாவது அங்கே வந்து அங்கிட்டு அப்படி போய் வர்றது, இங்கே என்ன இப்படி போய் வர்றது. நான் இப்போ இந்த சமீபத்தில் வேட்பாளர் அறிவிச்சிங்களே, இந்த வேட்பாளர்களில் விவசாயிகள் யாருமே இல்லையானா? யார் சொன்னா இல்லைன்னு? இல்லை அதுதான் சொல்கிறேன், எல்லாம் படித்தவங்க இருக்காங்க, விவசாய தொழில் பண்ணுறவங்க. ஏன்னா ரொம்ப நுட்பம் பார்க்க வேண்டியது, விவசாய குடும்பத்தில் இருந்தவங்க இல்லை, விவசாயம் பண்ணுறவங்களே வேட்பாளர். அதாவது வேட்பாளர்கள் வந்து என்ன வேலை செய்கிறாங்கன்னு போடல, என்ன படித்தாங்கன்னு தான் போட்டிருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்து பொறியாளர் அப்படின்னு போட்டிருக்கு, பொறியியல்னு சொல்லுது. நான் பொறியியல் படிச்சுட்டு அந்த வேலைக்கு போகலை, ஆனால் பொறியியல்னு சொல்லப்படுது. ஏன்னா நானும் பொறியியல் அதனால அங்கே படிப்பு தான் சொல்லப்படுத்த ஒழிய வேலை சொல்லப்படுது. விவசாயம் பெருமையாக போடலாமே. இல்லை விவசாயம் போகிறதுக்கு இல்லை, அங்கே படிப்பை தான் போடுறாங்க. நீங்கள் சுயகுறிப்பு வர்றப்ப, உங்களை பற்றி சுயகுறிப்பு வர்றப்ப விவசாயின்னு வரும். ஈரோடு கிழக்கில் சீதாலட்சுமி வேட்பாளராக அறிவிச்சாங்க, அதில் வந்து விவசாயின்னு போடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொருத்தரையும் சொல்லி சிவராமன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் இயற்கை விவசாயம் பண்ணுறான் அவர் மேடெல்லாம் சொல்கிறார். அது சொல்கிறதுக்கு ஒரு தயக்கமும் இல்லை. அதே போல் வந்து காசிராமன் அண்ணன் இருக்கார், அவர் பண்ணை வச்சுருக்காரு. செந்தில்நாதன் அண்ணன் வச்சிருக்காரு, விவசாயம் பண்ணுறாரு. முனைவர் அவர், வேதியியலில் முனைவர், பண்ணை வச்சுருக்காரு. அவங்க தொழில் ஒன்று பண்ணுறாங்க, படித்த படிப்பு ஒன்றா இருக்குது. அங்கே சொல்லப்பட்டது படிப்பு தானே ஒழிய வேலை இல்லை. அப்படி பார்த்தா இப்போ நான் வந்து படிப்பு சொல்லப்படுது, அங்கே எனக்கு நான் செய்கிற வேலை சொல்லப்படுது. சாதாரண விவசாய நிறுத்தலையாங்கிறாரு. சாதாரண விவசாயம் எல்லாருமே அப்படி தான். அப்போ நான் யார் முதல்ல? நீங்கள் அங்கெல்லாம் தேட வேண்டிய நான் யார்? நீங்கள் விவசாயி இல்லைப்பா. நான் விவசாய குடும்பத்தை வந்தவன் தானே. குடும்பத்துலேருந்து வந்து இப்போ விவசாயம் இல்லை, விவசாயம் பண்ணவனு இருக்கிறாங்கன்னு சொல்கிறேனே. விவசாயம் அதாவது நீங்கள் இப்போ விவசாயம் பண்ணுறீங்களா? நான் பண்ணலண்ணே, நான் பண்ணலை. வேட்பாளரில் விவசாயம் பண்ணுறவங்க சாதாரண குடிமக்கள் இந்த வேட்பாளர் நிறுத்துங்க அப்படின்னு தானே அவர் கேட்குறாரு. ஐயோ இருக்கிறாங்க. இப்போ சாதாரண பின்பலம்னா விவசாயம் பண்ணால் மட்டும் தான் சாதாரண பின்பலமா? இப்போ நான் சாதாரண நீங்கள் விவசாய சின்னத்தெல்லாம் நாம் தமிழர் வந்து பேசுகிறாங்க. சிவராமன் அண்ணன் இருக்காங்க, பண்ணை வச்சிருக்காங்க. அதான் அவர் அந்த மாதிரி பண்ணையாருக்கா பார்த்து கொடுத்துருப்பீங்க சீட்டு. அப்பதான் நிக்க முடியும், எலெக்ஷன் சந்திக்க முடியும். அப்புறம் இல்ல நீங்க மற்ற திமுக குறை சொல்றீங்க, அதிமுக குறை சொல்றீங்க, விஜய் கட்சியை குறை சொல்றீங்க. நீங்களும் ஒரு சாதாரண ஒரு ஆளை நிறுத்தினா அந்த செலவை கட்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அண்ணன் இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. நக்கீரன் கலாய்வு பண்றீங்க, புலனாய்வு பண்றீங்க. வாங்க கேமரா எடுத்துட்டு வாங்க, ஒளிப்பட கல்வி எடுத்துட்டு வாங்க. நான் செந்தில்நாதன் சொல்றேன், அண்ணன் சொல்றேன், அவர் என்ன பின்பலம் பாருங்க, காசிராமன் சொல்றேன், அப்படி விவசாயம் காட்டுறேன், வந்து பார்த்து சொல்லுங்க அவர் பண்ணையாரா சாதாரண விவசாயம்னு. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, சாதி பார்த்துலாம் நிறுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நடுவில் கூட பேசுனீங்க மயிலாப்பூரை. அங்கே நிறுத்துறது அவர் தானே? மயிலாப்பூரில் நிறுத்துறது யார்? அந்த கேள்விக்கு அப்பயே பேசிட்டேன். அது நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு? அதானே ஒரு 5 இடத்துல 6 இடத்துல எடுத்துரும். எடுத்தப்பட்ட இடங்கள்ல மயிலாப்பூரும் ஒன்று. சரி, அதில் வந்து பொதுத்து வேற யாரும் நிறுத்த வேண்டியதானே? ஏன் மயிலாப்பூரில் அவர் நிறுத்துறீங்க? மயிலாப்பூரில் வேற ஒருத்தர் நிறுத்த வேண்டியது, அவருக்கு வயசு இல்லைங்கிறதால எடுத்துரும். சாதி தான் முதன்மை நோக்கம்னா எல்லாரும் எடுத்துருவோமே. மயிலாப்பூரில் நிறுத்தினது தவறுங்கிறது ஒரு விமர்சனம். எது விமர்சனம் யார் வைக்கிறா? பொது விமர்சனம். அது உள்ளவங்க இருப்பிப்பாங்க. இப்போ 5 நீங்க அதை ஓட்டு வீணுங்கிறதுக்காக தான் நிறுத்துறீங்க நீங்க. அவர் வந்து முற்போக்குவாதி, அவர் வந்து வர்ணாசிரமம் எல்லாம் பார்க்க மாட்டாரு அப்படிலாம் நீங்க சொன்னாலும் நிறுத்தக்கூடியவரை வந்து எப்படி பார்ப்பாங்க? மதுரவாயில் வேட்பாளர் வந்து பார்ப்பனர் தான். மதுரவாயில் வந்து பார்ப்பனர் அங்க நிறுத்துங்க, பிரச்சனை இல்லை. இங்க மயிலாப்பூர்ல நிறுத்துறது 5-6 இடத்துல ஒரு இடம் தானே. எத்தனை இடத்துல நிறுத்துறானே? நீங்க அந்த இடத்துல ஒரு நீ தாழ்த்தப்பட்டவர் நிறுத்துங்க, மத்தவங்களை நிறுத்துங்க. நீங்க அங்கேயே அதை பார்த்து நிறுத்துறீங்க. அப்ப அதுல ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு. ஆராய்ச்சி பண்ணுங்க, புலனாய்வு பண்ணுங்க. இல்ல சார், இப்ப வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நீங்க ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு முதல்ல ஓட்டை பிரிக்கிறாங்கற வாதம் தப்பானது. இல்ல ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் இல்ல உண்மைதான். நீங்க வந்து அந்த இடத்துல வேற யாரும் நிறுத்தி இருக்கணும். இதுதான் இந்த பேச்சு வந்திருக்குமா? இப்படி வச்சுக்கோமே, இங்க வாங்க இங்க வாங்க. இல்ல அண்ணனை கோபப்படுத்திட்டீங்க. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? 117 பெண்களுக்கு 1 திருநங்கைக்கு இப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இல்லங்க, சாதி பார்த்து அந்த இடத்துல பெரும்பான்மை சாதி உள்ள இடத்துல அந்த சாதி உள்ளவன நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிறப்ப மயிலாப்பூர்ல ஏன் அதை நிறுத்துனீங்க? மயிலாப்பூர்ல வாக்கு பிரிக்கணும்னு உங்க வாக்குக்கு வச்சுக்கோ. மயிலாப்பூர்ல பார்ப்பன வாக்கு யார் வாக்கு? பாஜக வாக்கு.
இப்போ பாஜக வாக்க பிரிச்சா நம்ம பாஜக பிடிக்குமா? பாஜக உங்களுக்கு ஒரு வாக்கு நீங்க தான் பிரிக்கிறீங்க. பாஜக வாக்க திமுகவுக்கு போற ஓட்டு அதிமுகவுக்கு போற ஓட்டு பிரிக்கிறீங்க. பாஜக வாக்க பிரிக்கிறோம், உங்க வாதப்படி வச்சுக்குவோம். பாஜக வாக்க பிரிச்சா நாங்க பாஜக பிடிமா இருக்க முடியுமா? ஒரு பக்கம் ஒரு வெளிப்படையா சொல்லிட்டா இருப்பாங்க. இப்ப விஜயும் நீங்களும் ஒரே பி டீம் தானே சொல்றாங்க. அவங்க யார் சொல்றா? எல்லாரும் தான் சொல்றாங்க. யார் சொல்லல? தமிழ்நாட்டுல யார் சொல்லல? யார் சொல்றான்னு சொல்லுங்க. யார் சொல்லலன்னு சொல்லுங்க. யாருன்னு சொல்லல. நீங்க எல்லாரும் சொல்றாங்க. யார் சொல்றா? ஒரு பேர் சொல்லுங்க. ஒரு பேர். திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது, திமுக சொல்லும். எல்லாரும் திமுக தான் சொல்லணும். அடிப்படையில இருக்கிற எல்லா கட்சியும் தான் சொல்லுது. நீங்க அண்ணன் சொல்லக்கூடிய திருமாவளவன் சொல்லுவாரு. சொல்லுவாங்க. அது என்ன இருக்குது? ஆர்எஸ்ஓட மூத்த பிள்ளை யாரு? ஆர்எஸோட பிள்ளைகள் அண்ணன் சீமான் மூத்த பிள்ளை யாரு? கமலஹாசன். கமலஹாசன் எங்கே இருக்காரு? 2018 பாஜக பிடிஎம்னு கமலஹாசன் சொன்னாரா இல்லையா? எங்கே இருக்கார் கமலஹாசன்? இப்போ திமுக கூட்டணியில் இருக்காரு. அவர் எப்போ அப்பல் கட்ட ஆளாக மாறினாரு? அண்ணன் சீமான் சந்திச்சுட்டு வந்த அப்புறம் ஆயிட்டார். யாரு சீமான் சந்திச்சுட்டு வந்தாரு? யாரு? கமலஹாசனை எல்டாம்ஸ் ரோட்ல வீட்டில் சந்திக்க கூடாது. இல்லை, எப்போ மாறினாருன்னா அதுக்கப்புறம் மாறிட்டாருங்கிறேன். ஏங்க 21 வரைக்கும் சந்திச்சது வந்து 2017ங்க. 21 வரைக்கும் அடிச்சு போட்டி போட்டாரு. அவர் கூட்டணி அமைச்சு போட்டி போட்டாரு. அப்போ என்ன சொன்னீங்க? பாஜக பி டீம் நீங்க. இப்போ எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க திமுக. வாஷிங் மிஷின் பாஜக மாதிரி இவங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்களா? அந்த வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு செந்தில் பாலாஜியை, வைத்திலிங்கத்தை, எஸ் சேகரை அப்படி வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி ஈடி வழக்கு, இந்த மாதிரி குற்றச்சாட்டு ஈடி வழக்குல இருக்கு. செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து ஊழல்வாதி குற்றச்சாட்டு திமுக அப்போ ஸ்டாலின் தான். ஏன் குற்றச்சாட்டாங்க? சட்டம் சொல்லுது. சட்டத்தை எப்படி நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளின்னு சொல்லலை. அவர் ஊழல் குற்றவாளிகள் திமுக நிலைப்பாடு எப்படி மாறிச்சு? 2016 அரவக்குறிச்சி தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அரவக்குறிச்சி தேர்தல் தொகுதிக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அன்புநாதன் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்க. நீங்களாம் போட்டீங்க. திமுகவில் என்னென்ன கோட்பாடு, என்னென்ன கொள்கை இருக்குது? நான் பொதுவாக பாஜகவோட அந்த அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி சமுதாய வாக்குகளை கவர்னதுக்காக அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் நிறுத்துவாங்க. இன்னும் ஜாதி சங்கமாக இருக்கலாம், இல்லை வந்து நடிகர்களை கொண்டு வந்து நிறுத்துறது. அந்த ஃபார்முலா அவங்க வந்து பிரைமரியாக கையாளுவாங்க எல்லா மாநிலங்களையும். அந்த ஃபார்முலாவை நாம் தமிழரும் தீவிரமாக கையாளுறாங்களோ? அந்த மயிலாப்பூர் தொகுதி தான் மறுபடியும் மீண்டும் கேள்வி வருது. அப்படி இல்லைங்க. 6 தொகுதிங்க. 6 தொகுதியில் ஒரு இடம் தான் தேர்வு பண்ணுறோம். அங்கே இன்னும் பார்ப்பனர் கூட அவர் வந்து முற்போக்கான, இன்னும் சொல்ல போனால் இந்த மனு தர்மத்தை, வர்ணாசிரமத்தை எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடியவர் தான். அப்போ அந்த இன்னொன்று அந்த இது திருப்பி அதெல்லாம் வருது. நீங்கள் அதை மட்டும் தான் பேசுவீங்க, எனக்கு தெரியும். அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் மயிலாப்பூரில் அந்த நிறுத்திருக்கிற 6 வேட்பாளர் இடம்னே, 6ல் ஒரு இடம் தானே. அது காரணம் கட்டுறதுக்காக மீதி 5 இடம் நிறுத்திருக்கீங்க. ஒரு இடத்துக்கு காரணம் கட்ட 5 இடம் நிறுத்துவாங்களா? என்னென்ன இப்படி புலனாய்வு இதில் இருந்துக்கிட்டு என்னென்ன இப்படி பண்ணுறீங்களே? அடிப்படையே சாய் தான். இப்போ நாம் தமிழக கட்சி பாருங்க, தஞ்சாவூரில் கள்ளர் வேட்பாளர் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் வேட்பாளர் பொது விதியாக அவங்க வச்சுருக்காங்க கட்சிகள். ஆனால் நாங்கள் கள்ளர் வேட்பாளர் எடுத்தல, நாங்கள் அருந்ததி எடுத்துகிறோம். ஏன் எடுத்துகிறோம்? நாங்கள் மாற்றி தான் போடுறோம். இங்கேருந்து அங்கேருந்து மாற்றி போடுறோம். அப்பயே கேஸ்ட் தானே வருது உங்களுக்கு? அப்பயே கேஸ்ட் தானே வருது. இப்போ ஜாதி ஒழிப்பு அப்படின்றது வந்து ஏதோ ஒரு வகையில் சாதி சான்றிதழுக்கு சாதி ஏற்கிறது சாதிவாதமா இல்ல? அது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான். உங்களோட பெரும்பான்மை சாதியோ அதுக்கு வேற ஏதாவது போடுறோம். நாங்கள் அது வேற தான் போடுறோம். தஞ்சாவூர் கல்லர்னா அருந்ததி தலியில வந்து தெலுங்கு பேசும் வேட்பாளர் நரசிம்மன் சொல்லிட்டு அவரை வேட்பாளராக போட்டிருக்காங்க. அங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நாம் தமிழருக்கான கட்சி வந்து எதுக்கு தெலுங்கு வேட்பாளர் போடுறோம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க. நாம் தமிழ் நீங்க இன்னும் என்ன சொல்றது? நாம் தமிழக கட்சி அரசியல் வந்து எல்லா மக்களுக்குமானது. நாம் தமிழக கட்சி தெலுங்கர், கன்னடர், மலையாளி, சீக்கியர் எல்லாரும் இருக்கிறாங்க, படுகர் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க? இனவாதம் பேசுறோம்னு நீங்களே சொல்றீங்க. இல்ல, நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் வந்து வாழலாம், ஆள்றது தமிழ். நான் அதான் சொல்றேன், வாழும் உரிமை எல்லாருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழக எமக்கே உண்டுன்னு சொல்றோம். நாம் தமிழக கட்சி அமைச்சரவையில் தெலுங்கர் இருப்பார், கன்னடர் இருப்பார், மலையாளி இருப்பார், எல்லா மொழி முதலமைச்சர் மட்டும் தமிழனா இருக்கணும். அவ்வளவுதான். பிரதித்துவம் வழங்குவோம். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதில் வந்து தெலுங்கு கன்னடர்லாம் சேர்க்க மாட்டோம். இல்லை, கட்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பிரதித்துவம் வழங்கப்படும். இன்னொன்று வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்போ அதையும் எதிர்த்து உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குது? இல்லை, சீமானோட மனைவியோட சகோதரர் வந்து தேர்தலில் போட்டி போடுறது, குடும்ப அரசியல் பற்றி பேசும்போது 2014 எம்பி தேர்தலில் 19 எம்பி தேர்தல் 19 போட்டி போட்டாரு. கேள்வி மட்டும் கேட்பீங்க, ஆனால் எப்போ கூட பார்க்க மாட்டீங்க. 2000 அதாவது அண்ணன் சீமான் வந்து திருமணம் செய்ததுக்கு முன்பாகவே அவர் வந்து பழக்கம், அருள்னு அண்ணன், அவர் பழக்கம், அவருக்கு முடிய கட்சி, அதுக்கு முடிய கட்சியோட செயல்பாட்டாளர், ஆதரவாளர். இன்னும் சொல்ல போனால் அந்த 2009 காலகட்டத்தில் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்த சமயத்தில் இதே அருள்னா தங்கள் இடம்லாம் கொடுத்துருக்காரு. அப்படி அந்த அடிப்படையில் தான் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்ச ஒழிய வாய்ப்பும் ஒரு தேர்தலும் வழங்கப்பட்டுச்சு. 2016, 19, 21, 24 4 பொது தேர்தலில் போட்டி போட்ட ஆள் இருக்குது. ஆனால் அருள்னா ஒரே ஒரு தேர்தலில் போட்டி போட்டார். எல்லாருக்கும் என்ன வாய்ப்பு வழங்கப்படுதோ அதான் வழங்கப்பட்டுச்சு. அவருக்கு வந்து முன்னுரிமையோ சலுகையோ இல்லை கூடுதல் வாய்ப்போ எதுவும் வழங்கப்படலையே.
அவர் என்ன அதிகார மையமாக இருக்காரு? இல்லை இப்போ எல்லா மேடையிலையும் கயல்விழி அக்கா முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. எங்கே இப்போ ரீசெண்டாக அரசியல் மேடைகளும் திருச்சி மாநாட்டுக்கு குடும்பமாக வரணும்னாங்க. எல்லா குடும்பமும் வந்தாங்க. எங்கள் அண்ணன் குடும்பம் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன கட்சியில் வந்து முதலமைச்சர் வழங்கப்பட்டுச்சு? சட்ட ஆலோசனை வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடிய ஆட்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க. எங்கள் அன்னைக்கு வந்து கூடுதலாக முதலமைச்சர் வழங்கப்படலையே. அப்படிலாம் வழங்கப்படலையே அவங்களுக்கு. அதாவது கட்சியில் எப்படி உதயநிதி இருக்கிற அது மாதிரி உதயநிதி ஒண்ணா இல்ல அவங்களும் உதயநிதி ஒருத்தவங்க தானே கட்சிக்குள்ள. அதே மாதிரி தான் இவங்களும் கட்சிக்குள்ள ஒருத்தவங்களா இருக்காங்க. அபத்தமா இருக்கு. இல்ல நான் சொல்றேன், உதயநிதி இருந்த பொறுப்புல முதல்ல இருந்தா வெள்ளக்கோள் சாமிநாதன். வெள்ளக்கோள் சாமிநாதன் என்ன பொறுப்புல இருந்தாரு? மாநில இளைஞரணி பொறுப்பு. மாநில இளைஞரணி பொறுப்புல வெள்ளக்கோள் சாமிநாதன் இருந்தப்ப வெள்ளக்கோள் சாமிநாதன் பிறந்த நாளுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பொதுக்கூட்டம், ஒரு திருமண கூட்டம் நடந்துச்சா? அந்த பொறுப்பில் அவர் இருக்கிறப்ப அது எதுவும் நடத்தப்படலை. உதயநிதி வந்த பிறகு உதயநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்தணும். இவர் பிறந்தால் அவரை டவுன்லோட் பண்ணாங்களா? இல்ல இவங்க கூட தான் பொதுச் செயலாளர் வந்துருவாங்கன்னு சொல்றாங்க நாம் தமிழரோட கட்சிக்கு. நாங்க என்ன சொன்னோம்? நீங்க அதாவது கேள்வியும் கற்பனையா இருக்குது. என்ன சொல்றது? இல்ல பொது விமர்சனத்தை தான் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்ல ஒரு பேச்சு இருக்கு. இல்ல அவ்வளவு நெருக்கமா வந்துட்டாங்க. கேள்வி வந்து உண்மை அடிப்படையில் கட்டமைக்கப்படணும், கற்பனை அடிப்படையில் கட்டமைக்கப்படக்கூடாது. எங்க அண்ணி வந்து கட்சியில வந்து அவங்களுக்கு கூடுதலான முதன்மைத்துவம், கூடுதலான முக்கியத்துவம், கூடுதலான அதிகார மையமா என்ன இருக்கிறாங்க? வழக்கறிஞர் பாசல்ல அவங்க 10 பேர், ஆனா 10 பேர்ல ஒருத்தர் அவங்க இருக்கிறாங்க. வேற என்ன இருக்குது? 10 பேர்ல ஒருத்தரா தான் அவங்கள பார்ப்பாங்களா? இல்ல என்ன என்ன சொல்ல கட்சியினுடைய தலைவரோட மனைவி இதெல்லாம் 10ல ஒண்ணா பார்ப்பாங்களா? அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. 10 பேர்ல காளியம்மாள் வந்து 2019, 21, 24 வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். எங்க அன்னைக்கு எத்தனை தேர்தலில் போட்டியோட வாய்ப்பு கொடுத்தோம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. தேர்தலில் போட்டிடுறதுங்கிறத வச்சு கேள்வி எழுப்புறோம், அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு என்ன பண்றது? அவங்க அண்ணி இருந்தாங்க. எங்க அண்ணி எங்க கட்சியில வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. இல்ல இது எல்லாமே ஒண்ணுதானே. இப்ப எல்லாமே குடும்ப அரசியல். ஏன் நீங்க உள்ளுக்குள்ள வர்றதே அரசியல் தானே. அப்புறம் உள்ளுக்குள்ள அண்ணி வராங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் தெளிவா இன்னும் தெளிவா சொல்றேனே. இப்ப ஸ்டாலினோ உதயநிதியோ திமுகவில் பொறுப்புக்கு வரக்கூடாது, திமுகவில் வந்து அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. அவங்க வரலாம். இல்ல உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பீங்களா? வரங்க எல்லா அண்ணி இருக்காங்க, அதனால அங்க ஸ்டாலின் இருக்கலாம், உதயநிதி இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்கன்னா நீங்க முடிவுக்கு வந்துருங்க. இல்ல நான் கேக்குறேன், கமெண்ட்ல அவங்க பாத்துக்குவாங்க, நான் சொல்றது இல்ல. அதனால அதாவது எல்லாருக்கும் என்ன வாய்ப்பு இருக்கு? ஆள் செட் பண்ணிட்டீங்களா? கமெண்ட்ல பாத்து பாருங்க. எனக்கு ஒரு பயமா இருக்கு. ஆடியன்ஸ் அடிக்க போறேன். ஆடியன்ஸ் எதிரான ஆடியன்ஸ் என்னதான் கொடுத்துட்டு போறாங்க இவரெல்லாம் ஆளான்ட்டு. அதுல வந்து எல்லாருக்கும் என்ன வாய்ப்பு இருக்கோ, எப்படி அந்த முறையில் வர்றாங்களோ. இப்போ பிரச்சனை இருக்காது. 3 தேர்தல் 4 தேர்தல் வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு வழங்கப்படலை. அப்படி வந்து இப்போ டிஆர்பி ராஜா இருக்காரு, 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்து 3வது முறை தான் அவருக்கு வந்து அமைச்சர். பிரசன்னா உங்க நண்பர் பிரசன்னா சொல்றீங்களோ? இப்போ அல்ல உங்க நண்பர் தானே அவர். இப்போ கூட மேடையில் 2 பேரும் சேர்ந்து டிவிகே டாக்குனீங்களே ஒரு வாட்டி. நான் ஒரு போட்டு வேற பக்கத்து தெரியுங்க. அதில் வந்து இப்போ எல்லாருக்கும் என்ன எந்த படிநிலைப்படி எவ்வளோ காலம் காத்திருந்து அந்த பதவி பெறாங்களோ அதே போல் உதயநிதிக்கு கொடுக்கப்பட்டுச்சா, இல்லை கூடுதலாக வந்து ஒரு குறுக்கு வழியில் பதவி கொடுத்தாங்களா மட்டும் சொல்லுங்கள். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது உட்கட்சி ஜனநாயகம், நாங்க அப்ப எதையும் நீங்க என்ன சொல்றீங்க? 10ல ஒருத்தங்க வந்து உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி வந்தார். ஏன் வந்தான்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா அது குடும்ப சொத்து, ஒரு தனிநபர் சொத்து, தனி உடைமை. ஆனால் கட்சிங்கிறது பொது உடைமை தான், பொது நபர் சொத்து தான். அந்த கட்சி வந்து மக்களால் வந்து தெரிவு செய்யப்படுது, அப்புறம் கேட்கத்தான் செய்வேன். அதிமுகவில் வந்து சசிகலா வந்தான்னா, தீபா வந்தான்னா, ஓபிஎஸ் வந்தான்னா, இபிஎஸ் வந்தான்னு கேட்கறது இல்லையே. அங்கே வந்து பார்ப்பனம் அல்லாத தலைமை தான் வர வேண்டும், தீபா வரக்கூடாது, சசிகலா தான் வரணும், திராவிட எங்களுக்கு தான் சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப கேள்விக்கு போய் சொல்லணும். நாங்கள் வந்து ஓட்டு பண்ணு சொல்லலை, நாங்கள் வந்து உட்கட்சி ஜனநாயகத்தில் வந்து நாங்கள் ஓட்டு பண்ணு சொல்லலை. இது சரியானு கேட்குறோம். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அண்ணாவோட அரசியல் என்ன? அண்ணா முன்வச்ச அரசியலே வாரிசு அரசியலுக்கு எதிரானது தான். பெரியார் மணியமே வாரிசு அறிவிச்சதுனால தான் அண்ணா வெளியேறி தனி இயக்கம் கண்டார். இன்னும் சொல்ல போனால் அண்ணாவோட மனைவி ராணியை முதலமைச்சராக தான் பதவியேற்ற நிகழ்வில் அவர் அழைச்சிட்டு போகலை. கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேணும்னாரு. இடைவெளி இருக்கா அன்னைக்கு? இல்ல இப்ப சீமானனே அழைச்சிட்டு வரப்ப அப்புறம் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா மாற்றமா வர்றது சீமானே. கட்சிக்காரங்களே ஏத்துக்கிறப்ப வெளியாளுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். திமுகவில் கட்சிக்காரங்களே ஏத்துக்கும் போது மற்றவங்களுக்கு இதில் என்ன வேலை? ஒவ்வொரு கட்சியும் ஒரு நிலைப்பாடை வைக்குது, அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப பத்திரிகையும் விவாதிக்க தேவையில்லை, மற்ற கட்சிக்காரங்களும் பொதுமக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல, வராங்கல்ல, அதான் அவங்களும் சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க உதயநிதியை சொல்றீங்க, உதயநிதி எதிர்த்துட்டு திமுக இருக்க முடியும் ஒரு ஆளு. கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்கன்னு தானே அவங்க சொல்றாங்க. ஏத்துவாங்க, அதான் அடிமையாயிட்டாங்களே, ஏற்கதான் செய்வாங்க. உங்க இப்ப நீங்களே இப்ப சீமானே ஒருத்தர் அறிவிக்கிறாரு நீக்கிறாரு அப்படின்னா மற்றவங்க எல்லாம் எதிர்பார்த்து போறீங்க. குடும்ப ஆதிக்கம் இருக்கா? ஒரு குடும்பம் ஆதிக்கம் பண்ணுதா? நீங்க சொல்லுங்கண்ணே. தென்மண்டல அமைப்புச்சாளர்னு அழகிரியை போட்டாங்களாண்ணே. வடக்கு மண்டலத்துக்கு யாரும் அமைப்புச்சாளர்? மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலத்துக்கு யாரும் அமைப்புச்சாளர்? சரி வேண்டாம், அழகிரியை கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, அந்த பொறுப்பை கட்சி விட்டீங்களா? வேற யார் அமர்த்தப்பட்டாங்க?
அது அவங்க கட்சி எடுக்கிற முடிவு. அப்போ இப்போ நீ அந்த கட்சி அந்த முடிவு இனிமேல் வந்து திமுக உட்கட்சி வரோம், நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுன்னு விகடன் இது நக்கிற முடிவு பண்ணிடுமா? உட்கட்சி வார்த்தை பேசுறது இல்லையா, விவாதிக்கிறது இல்லையா? அவங்க கட்சி அவங்க கடைசி வரைக்கும் திருப்பி சொல்றது என்னன்னா வேற பதில் கிடையாது. இல்ல அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமா குடும்ப அரசியல்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கங்கறத கேள்வி. குடும்பத்துக்கான கட்சின்னு சொல்லுங்க. நேர்மையோட குடும்பத்துக்கான இல்ல அவங்களே சொல்றாங்க. சமூகத்தையே பேசுறீங்க. இல்ல அமைச்சர்களும் வாரிசு நீங்க இருக்கிறனால இந்த சொல்றீங்க அளவுக்கு திமுக கட்டுக்கோப்படா இருக்குன்னு தான சொல்றாங்க. என்ன கட்டுக்கோப்பு இருக்குங்க? அங்க சொல்றாங்களே அவங்க வாரிசு ஆமா வாரிசு தான் இல்லன்னு சொல்லலையே. அந்த வாரிசு அப்ப என்னன்னா இருக்கிறனால திமுக வந்து சமூகத்தையும் கட்டுக்கோப்பா பேசாதீங்க, இருக்காங்க. சமூகத்தையும் பேசாதீங்க, சமத்துவம் பேசாதீங்க. சமத்துவத்துக்கு அண்ணா சொன்ன விளக்கம் தெரியுமா? சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குங்கிறார். இன்னைக்கு உதயநிதிக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு வெள்ளைக்கோள் சாமிநாதனுக்கு வழங்கப்பட்டுச்சா? அதான் அமைச்சரா இருக்காரு வெள்ளைக்கோயில் சாமிநாதன், நல்லா திறம்பட செயல்பட்டதுனால தானே பொறுப்பு கொடுக்குறாங்க. மாத்தி யோசிச்சு விளையாடுறீங்க. நான் ஒரு கேட்டா நீங்க பதில் சொல்றீங்க. சரி, இப்போ இறுதியா வேதாரண்யத்துல முதல் முறையா போட்டி போட போறீங்க. இதுதான் முதல் தேர்தல். இதுக்கு முன்னாடி ஏன்னா போட்டி போடல சட்டமன்ற தேர்தல்கள்ல? 2016 அண்ணன் வந்து கருணாநிதி இடத்துல நின்னாங்க, அப்புறம் வந்து எல்லாரும் ஸ்டாலின் இடத்துல நின்னாங்க. எனக்கு 25 வயசு பூர்த்தி ஆகலன்னு நினைக்கிறேன். அது ஏதோ சொல்லி நான் எனக்கு வந்து இப்போயுமே வந்து இந்த இதில் 2024 26 வந்து அண்ணன் வந்து நீ வேட்பாளர் வேதானத்தில் நில்லு அப்படின்னாங்க. ஆனால் நான் பரப்புரைக்கு போகிறேனே அப்படின்னேன். அப்போ அண்ணன் தான் இல்லை நீ இல்லை அப்படின்னாங்க. சரி அண்ணனோட கட்டில் கட்சியோட உத்தரவு அப்படின்னு இது பண்ணுறேன். இல்லை தயக்கமா இல்லை பரப்புரை மீது ஒரு ஆர்வமா? பரப்புரை மீது நமக்கு ஒரு ரொம்ப ஆர்வம். இன்னும் சரியாக சொல்லணும்னா இருக்கிறதுல எளிமையான வேலை வந்து பரப்புரை தான். நம்ம ஒரு ஊரில் பொதுக்கூட்டங்களை பேசணும். இந்த மாதிரி எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. எல்லா பேரும் பேசாம உட்கார்றா, நான் பேசுறது கேட்கறா. ஏதோ நாம் தமிழக கட்சி பொதுக்கூட்டத்தில் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறது பொதுக்கூட்டம் வேறு மாதிரினே. பொதுக்கூட்டம் மக்கள்கிட்ட கருத்து பரவல், அவ்வளோதான். அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் பொதுக்கூட்டம் பேசிட்டு ஒரு மாதிரி விஷயம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்தவித பெரிய பொறுப்புணர்ச்சி இல்லாமல் பொதுக்கூட்டம் பேசிட்டு அடுத்தவருக்கு போனோம்னு அப்படி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு பிரியம் வந்துச்சு. அதனால் சொன்னேன் அண்ணன் நில்றா அப்படின்னாங்க. அதுக்கு மேலே நம்ம வேதாரண்யம் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? வேதாரண்யம் பக்கத்து தொகுதி எனக்கு, திருத்துறைப்பூண்டி தொகுதியை தனி தொகுதி ஆயிடுச்சு. அதில் பக்கத்து எனக்கு. அதனால் என்ன சொன்னாங்க, அது எனக்கு வந்து வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே தொகுதி ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ இந்த வேதாரண்யம் ஆமாம். இல்லை அங்கே பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்காங்களே அதிமுகவில், எந்த ஊரில் முதல்ல தான் இல்லை, எல்லா ஊர்லேயும் நடக்கிற முறையெல்லாம். காரைக்குடியில் தாவேகா பிரபுலாம் நிற்கிறாரு, சீமா நிற்கிறாரு, அங்கெல்லாம் இப்படி போட்டி. காரைக்குடி பிரபு நான் படம் வாங்கிட்டு ரீல்ஸ் போடுவார் அவர் தானே? இல்லை டாக்டர்னா அந்த கட்சியில், அதாவது அவர் என்ன டாக்டர்? டென்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. பல் டாக்டர் எதுக்கு இதயத்துக்கெல்லாம் பார்க்குறாரு அவரு? அது ஒரு ரீல்ஸ் உலகத்தில் வந்து அதாவது இது நம்ம என்ன சொல்கிறது, அவங்க ரீல்ஸ் இல்லாமல் வாழ முடியாது, பிஜிஎம் இல்லாமல் அவங்களால ஓட்டவே முடியாது. உங்களுக்கு நாம் தமிழரே ஒரு காலத்தில் அப்படி தான் சொன்னாங்க. இது வந்து இணையத்தில் தான் நடக்கும். இணையத்தில் இப்போ கூட்டம் காமிச்சு 5 லட்சம் மக்கள் கூட்டம் காமிச்சிச்சா? அதான் அப்போ இப்போ விஜய்க்காக சொல்லிட்டாரு பாரு. இதான ஆரம்பத்தில் கேட்டேன். இல்லைண்ணே அது சொல்லணே, இணையத்தில் மட்டும் இருக்கீங்கன்னு நீங்கள். அப்போ நாங்கள் வந்து களத்தில் 5 லட்சம் பேர் கூட்டிட்டோம்னு சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கலண்ணே. ஆரம்பத்தில் நாம் தமிழர் துவக்கத்தில் இணையத்தில் தான் இவங்க கட்சி நல்லா ஃபார்ம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இணையத்தில் மட்டுமே இருந்தால் மாநில கட்சி அங்கேயே வச்சுருவாங்களா? படிப்படியாக அதுக்கப்புறம் வந்துருக்கீங்க. அப்புறம் என்ன தொடக்கம் தானே. இப்போ திமுக தான் தொடக்கம் தானே சொன்னாங்க, திமுக தொடக்கம் தானே சொன்னாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குண்ணே, என்னன்னா 2 பக்கமும் பேசிட்டு ஒரு டம்மியான வேட்பாளரை சீமான் போடுவார். அதனால தான் யார் டம்மியான வேட்பாளர்னு சொல்லுங்க. நாம் தமிழர்ல போடுவாரு நான் சீமானு. 2 பக்கமும் பேசிக்கிட்டு ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு வேட்பாளரை வந்து அப்படியே போடுவாரு. டம்மி வேட்பாளர் என்பதற்கான வரையறை என்ன? டம்மியா இருப்பாரு. டம்மியா இருப்பாருன்னா வேலை பார்க்க மாட்டாரு, அங்கே பவர் இருக்காது. இப்போ வச்சுக்கோமே 2024 காளியம்மா அக்கா போட்டி போட்டாங்க, கட்சியில் இல்லை அவங்க. காளியம்மாள் போட்டி போட்டாங்க, சிவகங்கையில் அக்கா எழிலரசி போட்டி போட்டாங்க. யார் அதிக வாக்களை வாங்கினா? ஊடக வெளிச்சம் இல்லாத, வெளி உலகத்துக்கு அதிகம் தெரியாத அக்கா எழிலரசி தான் சிவகங்கையில் அதிக வாக்குகளை வாங்கினாங்க. அப்போ யார் டம்மி வேட்பாளருங்க? நீங்கள் முத்திரை குத்துறீங்க. அதாவது வாக்கை அண்ணன் சொல்கிற கூட வாக்கை பிரிக்கிறாங்க. வாக்கு யார் குடும்ப சொத்தும் இல்லை பிரிச்சுட்டு போகிறதுக்கு. இந்த தேர்தலில் மனமும் வந்து எனக்கு ஓட்டு போடுறேன், அது எனக்கான வாக்கு தான், பிரிக்கிற வாக்கு இல்லை. ஆனால் வாக்கை காசு கொடுத்து வாங்குறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அது தப்பு தான். யார் பண்ணுற தப்பு? எல்லாரும் பண்றது. வாங்குங்கிறாரு விஜய். யாரு காசை வாங்கிங்க, பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க விஜயகாந்த் சொல்லுவார். அதான் சொல்லிட்டு பாரு. சரி, இப்போ இந்த தேர்தலில் யாருன்னா உங்களுக்கு பிரதான எதிரி? திமுக எப்போதும் திமுக அதிமுக எதிரி. ஆனா பேசுறது பூரா கொஞ்சம் எதிர்ப்பு பலப்படுத்திட்டு திமுக பி டீம்ங்கறாங்க. ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் இருக்குல்லண்ணே. விஜய் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேசுறாரோ அதே அளவுக்கு ஊடகங்கள் விஜய் பேசினா நாங்கள் பேசவே போறதில்லை. அவருக்கு 40 விழுக்காடு வாக்கு இருக்குது, 50 விழுக்காடு வாக்கு இருக்குது.
அவர் இந்த கார்ல முன்பக்க சீட்லேருந்து இதுல பின்பக்க சீட் இன்னொன்னு வந்தாரு. இருக்கு. இப்போ அவருக்கு அத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கிறதுங்கிறத விட நாம் தமிழருக்கு 8% குறைய போகுதுன்னு ஒரு பேச்சு. யார் பேசுகிறா அப்படி? நீங்க சொல்றவங்க தான். பன்னீர் பக்கம் நிறைய பேசியிருப்பாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை இருக்கு. திமுக எதிர்ப்பு, அப்புறம் வந்து கூட்டணி போடாம தனித்து ஐயோ, போறது. தயவு செஞ்சு எங்களை அவ்வளவு இன்னொன்னு நல்லா இருப்பீங்க. இல்ல விமர்சனம் வைங்க. இன்னொரு சின்ன இது வந்து ரெண்டு பேருமே வந்து இளைஞர்கள் நம்பிதான் இருக்காங்க. இப்போ எல்லா இளைஞர்களும் விஜய் நோக்கி போவாங்க. அதனால நாம் தமிழருக்கு வாக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 1.5 மாதம் தான் பொறுத்துருங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். கமலஹாசன் வந்தப்ப இப்படி தான் நாங்கள் கமலஹாசன் வந்துட்டாரு, அவர் பெரிய செல்வாக்கு கொண்ட நடிகர்னாங்க. கமலஹாசனை விட அதிகப்படியாக வாக்கில் தான் நாம் தமிழ் வெற்றி பெற்றுச்சு. இப்போ அதே போல் வந்து ஐயா ரஜினிகாந்த் வர்றப்ப அதே சொன்னாங்க, ரஜினிகாந்த் பின்னாடி இந்த கூட்டம் போயிடும்னாங்க. ஒரு தாக்கத்தையும் ரஜினிகாந்த் அந்த வர்ற சமயத்திலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையே. 2016 ஐயா விஜயகாந்த் தலைமையில் மக்களை கூட்டணி, விஜயகாந்த் நாடறியப்பட்ட நடிகர், பெரிய எதிர்க்கட்சி தலைவர். இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி யாரும் அங்கே போகலையே. அந்த தேர்தலில் வந்து நாங்கள் தான் தனித்தனியாக அவங்க பெற்ற வாக்களை விட நாம் தமிழ் கட்சி அதிக வாக்கு தான் பெற்றுச்சு. இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவோட பி டீம் நாம் தமிழர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம். பாஜக பி டீம்ல ஆரம்பிச்சு திமுக பி டீம் இதை தொடர்ந்து பேசப்பட்டு வருது. கருத்துனே நாம் தமிழர் தான். இல்லை, திமுக பி டீம் சொல்கிறத பற்றி உங்களுக்கு கருத்து நானே அதான் சொல்லுறேன், கேட்கல. நான் அதை ஏற்றுக்கல. அண்ணன் பாஜக பி டீம். பாஜக பி டீம். இல்லை, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இடையில கொஞ்ச நாள் வந்து அங்கங்கே வந்து நிறைய பேர் போயிட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டு இருந்தாங்க, பாஜகவில் போனாங்க. நிறைய டீம் வந்து பிரிஞ்சாங்களே, ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும். அது ஒரு ஊடகம் விலகிறோம், தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்டாலினை சந்திக்கிறார், அதுக்கப்புறம் இந்த அறிவிப்புகள் அப்படியே நின்று போகுது. இது ஒரு கேள்வி. அப்படிலாம் இல்லைங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியில் தினந்தோறும் இங்கே வந்து இந்தந்த பொறுப்பாளர்கள் நாங்கள் போடுறோம், மாவட்ட பொறுப்பில் இல்லை வந்து மாநில பொறுப்பில் போடுறோம்னா அறிவிப்பு கொடுக்குறோம். அந்த அறிவிப்பெல்லாம் செய்தியாக வர மாட்டேங்குது. அவர் வந்து கட்சி விட்டு விலகினா செய்தியாக மாறுது. எதை செய்தியாக மாற்றணும், எதை மறைக்கங்கிறதுல ஒரு ஊடக ஒரு தந்திரம் இருக்குது. இல்லை, அவங்க போகிறவங்க சாதாரணமாக போயிட்டா அது ஒரு செய்தியாக கடுமையான விமர்சனத்தை விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ சேலத்துலேருந்து ஒருத்தர் போனார், இங்கே வந்து கடுமையாக வந்து கனிம வளத்தை கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு திமுகவில் விலகினார். அது ஏன் செய்தியாக மாறலை? செய்தி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு செய்தியாக வந்தது இல்லை. அது எங்கே இதில் எந்த காட்சி ஊடகத்துலையும் வரல. நக்கீரல் வந்துச்சா? எல்லாத்துலேயும் வரும். நக்கீரல் வந்துச்சா? குற்றச்சாட்டுன்னா எல்லாத்துலேயும் வந்துச்சானே கேட்குறேன். குற்றச்சாட்டு வந்துருனே. அதனால வந்து அது திட்டமிட்ட ஊடக கட்டமைப்பு. இல்லை, அதுலேயே அந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் விஜய் கடுமையாக தாக்குறாரு. இந்த ரெண்டுமே அதில் பேசப்பட்டு. இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்களே, சொன்னீங்களே அந்த நடு ரோட்டில் அடிபட்டுருவார் அப்படின்னு, அப்போ ரஜினி அப்போ வந்து ஸ்டாலினை பார்த்துட்டாரா? இல்லை, ஸ்டாலினை பார்த்தா அளவுக்கு உள்நோக்கம், ரஜினிகாந்தை பார்த்தா உள்நோக்கம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, முதல்ல பாஜக பி டீம்ங்கிறீங்க, காரணம் வந்து ரஜினிகாந்தை பார்த்தாங்கிறீங்க, அப்புறம் திமுக பி டீம் ஸ்டாலினை பார்த்தாங்கிறீங்க. எப்படி ஒரே இடத்துல 2 கட்சிக்கு பி டீமாக இருக்க முடியும்? இன்னொரு குற்றச்சாட்டு. இப்போ 3வது இப்போ காளியம்மாவை சொன்னீங்க, அதே போல் கொஞ்சம் பேர் எடுத்து வரவங்களை வந்து பிடிக்காது தலைமைக்கு. அவங்க என்ன தனியாக ஒரு இது பண்ணுறாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா? இங்கே கருணாநிதி நாம் தமிழர் கட்சியில் கருணாநிதியும் இல்லை, இங்கே யாரும் வைக்கவும் இல்லை. அதனால அந்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக நான் என் கதையை சொல்கிறேன். இருங்க, அந்த பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக தான் சீமான் ஒன்று அப்படியே இந்த மாதிரி வரவங்களை பூரா அப்படியே கழிச்சு என் கதையை சொல்கிறேன். நான் வந்து முன்பே சொன்னது போல் நான் இயல்புலேயே கூச்சி சுபாவத்தில் உச்சம்னு. நான் வந்து யார்ட்டையும் பேச மாட்டேன். நான் வந்து 1ஆம் வகுப்பு தொடங்கி நான் கல்லூரி முடிக்கிற வரைக்கும் எந்த பெண்கள்ட்டையும் பேச கிடையாது. கல்லூரியில் பேச கிடையாது, பள்ளிக்கூடத்தில் பேசினா யார்ட்டையும் பேச மாட்டேன். நான் வந்து கூச்சி சுபாவம், தாழ்வு மனப்பான்மை. நான் மேடை ஏறினே கிடையாது. மேடையில் ஏறி நாற்காலி எடுத்து போடக்கூட இருந்தது கிடையாது. நான் வந்து அண்ணனை பார்த்து தான் பேச கற்றுக்கிட்டேன். தொடக்கநிலையில் நான் வந்து தடுமாறுறேன், என்ன பேசுறது கொஞ்சம் தடுமாறுறேன். இப்போ விஜய் மாதிரி அமைதியாக இருந்திருக்கீங்க. என்னையே விளக்கலை கொடுத்துருக்கீங்க. இல்லை சொல்கிறேன், அவர் தான் அதிகமாக பேச மாட்டார், கொஞ்சம் வேற. நீங்கள் சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஆளே கிடைக்கலையா உங்களுக்கு? உங்களோட ரசிகர் தானே. அதுக்கு சம்மந்தம் இல்லை. என் குணாசி அப்படி இருந்துச்சு. அந்த சமயத்தில் தடுமாற சமயத்தில் வந்து அண்ணன் கூப்பிட்டு திட்டினார். அப்போ என்ன திட்டினார்னா, திட்டுற வார்த்தை அப்படியே சொல்கிறேன், நம்ம மேடையில் பேசுகிறோம் கடா தாய்க்கொண்டார். இதுதான் அவர் திட்டினது. நான் அதுக்கு பிறகு அடுத்த மேடையில் நான் பேசிட்டு இருக்கிறப்ப பாதையை தேடாதே உருவாக்குன்னு தலைவர் பிரபாகரன் சொல்கிறாரு, பாதையில் என்று கலங்காதே நீ அமைத்துக்கொள்ளு லெனின் சொல்கிறாரு அப்படின்னு. அது சொல்ல வர்ற ஒரு நொடி எனக்கு தாமதமாகுது அப்படின்னு அண்ணனே மேடையிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்படி வந்து என்னை வந்து இந்த பேச்சாளராக மாற்றினது, ஒரு மனுஷனாக மாற்றினது, எல்லாமே என்னை வந்து ஒரு தன்னம்பிக்கை கொண்ட மனிதனாக மாற்றினது அண்ணன் தான். அப்படி எண்ணற்ற பேர் உருவாக்கி வளர்த்த கொண்டாந்து விட்டுருக்காரு. இப்போ காளியம்மாள் வந்து கட்சியில் சேர்ந்தது செய்தி கிடையாது. ஏன்னா காளியம்மாள் சேர்றப்ப சாதாரண ஆள் தான், கட்சி விலகிறதான் செய்தி. ஏன்னா காளியம்மாளை உருவாக்குனது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான். கல்யாணம் சேர்ந்தது, ராஜீவ்காந்தி சேர்ந்ததெல்லாம் செய்தி கிடையாது, விலகிறதான் செய்தி. ஏன்னா வந்தவர்கள் தான் கட்சி வளர்த்தெடுக்குது. இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கல்லூரி வச்சிருக்கு, நாம் தமிழர் பல்கலைக்கழகம் வச்சிருக்கு, இங்கே வந்து 4 வருஷம் படிக்கிறாங்க, டிகிரி வாங்கிட்டு வேறு திமுகவிலேருந்து எம்ஜிஆரை வந்து வெளியேற்றுறாங்க, வைகோ வெளியேற்றுறாங்க. அவங்க என்ன வச்சுருக்காங்க, ட்விட்டர் சென்டர் வச்சுருக்காங்களா?
அது ஒரு இல்ல, இந்த இயக்கம், ஒரு விமர்சனம் இயக்கம், தொடர்ந்து வைக்கப்படுதுல, அதை ஒரு பார்க்கறீங்களா? இயக்கம்ங்கிறப்ப ஒரு யங்ஸ்டர் வந்து அரசியல் அறிவு, அரசியல்ல புரிதல் வந்த பொழுது நாம் தமிழருக்கு வராங்க, மேற்கொண்டு படிக்க படிக்க அங்கிருந்து வெளியேறாங்க. நான் கட்சிக்கு வர்றப்ப எனக்கு வயசு 19, நீங்க 34 வயசு எனக்கு. நீங்க விதிவிலக்கா இருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. அதுக்கு இப்படி இப்ப சொல்லுவீங்க, நான் ஒரு ஆள் தான் சொல்லக்கா. அதாவது ஒரு இயக்கங்கிறப்ப 4 பேர் வெளில போத்தான் செய்வாங்க. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் சொல்ல முடியாது. அவங்க அரசியல் மேலே பட்டுலாம் போயிருக்கலாம், கட்சி மேலே பிடிமானலாம் போயிருக்கலாம், இல்லை கொள்கையை வந்து நீர்த்து போயிருக்கலாம், அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம்னு தோணலாம், இல்லை உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கலாம், இல்லை இங்கே யாரோட பிணக்கு இருக்கலாம், இல்லை அண்ணன் மீது வந்து அவங்களுக்கு வந்து அந்த இருப்பு அவங்களுக்கு குறைஞ்சி போயிருக்கலாம், இல்லை அண்ணனுக்கு துரோகம் பண்ணு நினைக்கலாம், எது வேணால் காரணமாக இருக்கலாம். கட்சியோடு வெளியேறி போகிறது எந்த இயக்கமும் இது விலக்கு இல்லை. இப்போ திமுகவிலேருந்து விபி துரைசாமி போனார், கூகா செல்வம் போனார், திரும்ப வந்தார், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அது எல்லா கட்சியும் நடக்கிறது தானே. இறுதியாக ஒன்று, இப்போ அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல. சொல்லுங்கள். மயிலாப்பூரில் 8% உயரும் வாக்கு வங்கி அந்த பாதிப்பு. நாங்கள் 8 விழுக்காடை வந்து உயர்த்தத்துக்கு வேலை செய்யலை. நாங்கள் அதிகாரத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறோம். நாம் தமிழை ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் உழைக்கிறோம். அதனால் வாக்கு விழுக்காட்டு உயர்வுங்கிறது இப்போ திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து வாக்கு விழுக்காட்டை உயர்த்தி காட்டினா சீட்டு 2 அதிகமாக தருவாங்க, பணம் அதிகமாக தருவாங்க. எங்களுக்கு அது இல்லை. எங்களுக்கு வந்து அதிகாரத்தை பிடிக்கணும், அதற்கான பயணம் பாதை, அதற்கான நகர்வு, அதற்கான ஓட்டம் தான். அதனால் அதிகாரத்தை பிடிக்க தான் உழைக்கிறோம். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. அடுத்த முறை எம்எல்ஏவா சந்திப்போம். வாழ்த்துக்கள். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி உட்கார்றோம். எப்படி உட்காரோம்னே. நன்றி நன்றிண்ணா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.